நாம் கேட்கிறதோடு மாத்திரமல்ல அதன்படி செயல்படுமாறி இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல, சபைகளில் எனக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அநேகர் கர்த்தருடைய பக்தர்களாக, விசுவாசிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்று இருக்கிற சபையானது இன்னைக்கு ரசிகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். திருச்சபை ரசிகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர சத்தியத்திற்கு தங்களை கொடுக்கிறவர்களாக, கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக மாறுவது குறைவாக காணப்படுகிறது. உதாரணமாக, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய பிரசங்கத்துக்காக என்னை கூப்பிட்டாங்க. எப்படின்னு சொன்னாக்க, ஒரு மாதம் முழுசும் எனக்கு புக் பண்ணாங்க. ஒரு மாதம் 2 மாதம் ஃபுல்லாக எப்படி ஏதோ சீரியஸாக புக் பண்ணாங்க. நான் சொன்னேன், என்னை அப்படி பண்ணாதீங்க, எனக்கு உங்களுடைய இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இல்லை, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, எங்களுக்கு விசுவாசம் ரொம்ப பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அப்போ பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறது அவங்க இடத்தை தொடங்கிட்டாங்க, வெளியாட்களை ரசிக்க தொடங்கிட்டாங்கன்னு அர்த்தம். 1000 தான் இருந்தாலும் எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுற மாதிரி வராது. வெளியிலேருந்து வர்றவங்க ஒன் டே பிரியாணி, வெளியிலேருந்து வர்றவங்க ஒன் டே பிரியாணி. ஆனால் எங்கள் பாஸ்டர் தான் தினந்தோறும் கொடுக்குற சாம்பார் சாதம், அது விரும்பணும். ஒரு நாள் பிரியாணி சாப்பிடலாம். அப்படியானால் அது நல்ல வளர்ச்சி கிடையாது. எனக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அந்த விழிப்புணர்வாக அதை எடுத்துக்கொண்டாங்க. அது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க. அதுபோல் என்னென்னா, நீங்கள் நிறைய அவர் வருகிறார், இவர் வருகிறார், யூடியூப் மெசஞ்சர் வருகிறார், மைக்கு பாஸ்டர் வருகிறார், கோட்டு பாஸ்டர் வருகிறார், இனோவா பாஸ்டர் வருகிறார். கேட்டால் என்னென்னா, பெரிய பாஸ்டர்னா என்னன்னு கேட்டேன். ஒரு ஆள்கிட்ட சொல்லவே தெரியல. அதாவது பணக்கார பாஸ்டர்களாக தான் பெரிய பாஸ்டர்னு சொல்கிறாங்க மனசளவில். அப்போது கர்த்தருடைய பார்வையில் 9 மணிக்கு வந்த ஊழியக்காரனும் ஒரே சம்பளம் தான் பெற்றான், கடைசி நேரத்தில் வந்த ஊழியக்காரனும் ஒரு சம்பளம். கர்த்தருடைய பார்வையில் பெரியவன் சின்னவன் கிடையாது. ஆனால் நாம தான் சொல்கிறோம் பெரிய பாஸ்டர், பெரிய சபை. எதை வைத்து சொல்கிறோம்? சைஸை வைத்து சொல்கிறோம். ஆக அதுபோல் ரசிகர்களாய் மாறி போனோமே தவிர கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. வேதத்தில் எங்கேயுமே அப்படி கிடையாது. பக்தர்கள் கூட ஆண்டவர் சொல்கிறது கிடையாது, பிள்ளைகள்னு சொல்கிறார். ஆகவே நாம் செய்கிறதை, நாம் ஆண்டவர் சொல்லுகிறத நாம் செய்யும்படி எதிர்பார்க்கிறார். பிள்ளைகள் செய்கிறது போல எதிர்பார்க்கிறார். உத்தரவாதத்தோடு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஊழியர் இருக்குன்னு சொன்னால் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? இன்னைக்கு நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அப்பா தான் எப்போ போய் கடை திறப்பாங்க, காலையில் பலசரக்கிறேன். இப்போ பிள்ளைக்கு அப்பா சுகவீனமாக இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரணுங்கிற சூழ்நிலை இருக்குது. அப்போ என்ன செய்வான் பிள்ளை? நம்ம கடை அப்பா உடம்பு சொல்லாமல் வச்சுட்டு நான் லீவு போட்டேன்னு சொல்லி நான் கடையை பார்க்கணுன்ட்டு அவன் போய் உத்தரவாதமாக எடுத்து கடை திறந்து நிற்பான். என்னன்னு தெரியலனாலும் போய் நிற்பான். அவனுக்கு வியாபாரம் தெரியாது, ஆனால் நிற்பான். சின்ன பையன் கடை திறக்காமல் கூடாது. என்னங்களை கடை திறனா அன்னைக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வியாபாரம் ஆகிறது 10,000 ரூபா ஆனாலும் பரவாயில்ல, கடை திறந்துடும் என்று சொல்லி நிற்பான். ஏன்னா உத்தரவாதம், இது என்னுடைய கடை, என்னுடைய தகப்பனுடைய வியாபாரம் என்ற உத்தரவாதம். இதுவே வேலையாளர் வச்சோம்னு சொன்னால் அதுபோல நாம் கிரியை செய்கிறவர்களாக, பிள்ளைகளாக கிரியை செய்யணுமே தவிர ரசிகர்களாக அல்லது சும்மா ஒரு பட்டிமன்றத்தில் சிரிக்கிறவர்களாக இருப்பதாக. சபை கர்த்தருடைய, கர்த்தர் நம்மை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஸோ அதன் அடிப்படையில் சபையினுடைய அடிப்படை உபதேசங்கள் என்னன்னு சொல்லி நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் கூட தொடர்ந்து எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை அடிப்படையாக வைத்து மீண்டும் நம்ம கற்றுக்கொள்வோம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மணந்திருப்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரை உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்திற்கு எண்ணங்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போகுமாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டுவிட வேண்டும். அதாவது மனம் திரும்புவதற்கு ஏதுவான பழைய மனுஷனை நாம விட்டுவிடணும்.
பழைய மனுஷன் என்று சொல்லுகிற பொழுது இங்கே எப்படி புரிஞ்சுக்கிறீங்கல்ல, பழைய மனிதன் என்று சொன்னால் புது மனிதன், பழைய மனிதன். உதாரணத்துக்கு போன தடவை நான் சொன்னேன், மானமுள்ள பிசாசு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். நான் மானமுள்ள பிசாசு எப்படின்னு சொன்னா, ஒரு பிசாசு பிடித்திருக்கிறவனை சபையில கொண்டு வருகிறார்கள். அவன் சபையில உட்கார்ந்து இருக்கிறான். எப்போ 9 மணிக்கு 6 மணிக்கு 8 வந்துட்டாங்க, பஸ் சீக்கிரம் வந்துச்சுன்னு சொல்லி அவன் உட்கார்ந்து இருக்கிறான், படுத்திருக்கான். 6ஆம் நாள் தொடங்குற வரைக்கும் என்ன செய்வான், அப்படியே பார்ப்பான். 6 ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், பாடல் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்கிற பொழுது அவன் என்ன செய்யறான், கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த விட்டு வெளியில போக பார்க்குறான். அம்மா நான் இங்கே போறேன்னு சொல்ல பார்க்குறான். அவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க, பேர் தொடங்கிச்சு போகக்கூடாது. அப்போ பாடல் ஆக நேரம் ஆக பரிசுத்த ஆவியானவருடைய ஆதிக்கம் அதிகமாக ஆக அவன் என்ன செய்யறான், அவனால் இருக்க முடியல, இன்னைக்கு விடு நான் போகணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பித்து கொள்கிறான். அவன் கடிந்து கொள்கிறான், அம்மாவை கடிந்து கொள்றான். அப்போ எந்திரிச்சு ஓட பார்க்கறான். ஆவியினோட அபிஷேகம் அதிகமாய் வர வர சபையானது ஆர்ப்பரிக்க, துதிக்க, தோத்திரம் பண்ண தொடங்க அந்த அனலிலே இவனால இருக்க முடியல. கத்துறான், ஆட ஆரம்பிச்சான். நுரத்தல்றான், கீழே விழுறான், பல சேட்டைகளை எல்லாம் செய்கிறான். ஏன்? பரிசுத்தமான இடத்துல என்னால் இருக்க முடியாது, நான் போறேன் என்று சொல்வதுதான் அவனுடைய வார்த்தை. ரொம்ப பரிசுத்தமா இருக்கனால போக முடியல, இருக்க முடியல, நான் போறேன் என்னால் இருக்க முடியல, போறேன், இதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பல நேரங்களில் என்ன செய்கிறோம், அசுத்தமான இடங்களில் போய் இருப்பதையோ, அசுத்தமான ஜனங்களோடு கூட நாம் சம்பாஷித்தவரோடு ஃபெலோஷிப் பண்ணுறதையோ கொஞ்சம் கூட நம்ம அனுபவிப்பதே கிடையாது. புரட்டி பேசுறான், ஒருத்தனை பத்தி இல்லாதப்ப கொள்ளாதெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொன்னா அது இனிமையாக இருக்கிறது. அந்த இடத்தை விட்டு நாம் புறப்படுவதும் இல்லை, அவருடைய பேச்சுகளை அவாய்ட் பண்றதும் இல்லை. நாமும் சேர்ந்து முடிஞ்சா 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பேசுறோம். ஒரு முறை பார்த்தோம்னா மத்தியானம் 1:30 மணிக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு லைன் வேணும்னு வச்சுங்களேன், ஒரு 4-5 பெண்கள் சேர்ந்து ஒன்றா பேச கொண்டிருந்தாங்க. முதலாவது ஒருத்தர் வந்தாங்க, என்ன சாப்பாடு நேரம் ஆச்சு, பிரேக்கில் வந்திருக்கேன் அப்படின்னு. இப்போ எழுந்து போயிட்டாங்க, சாப்பாடுலாம் போட்டு சாப்பாடு கொண்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க மட்டும் என்ன யோக்கியமா அப்படின்னு மிச்சம் இருக்கிறவங்கெல்லாம் எழுந்து போனவங்களை பற்றி பேசினாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு 2வது ஒருத்தியுடைய புருஷன் வந்தாங்க, சாப்பாடு வை, நான் பிரேக்கில் வந்திருக்கேன், சீக்கிரம் வேலைக்கு போகணும், சாப்பாடு வைக்கணும். இவனும் போய் சாப்பாடு கொடுத்தாங்க. எழுப்பி போனோன்னே இவெல்லாம் ரொம்ப யோக்கியமாக பேசுகிறா, இவன் மட்டும் ஒழுக்கமா அப்படின்னு சொல்லி இவளை பற்றி பேச ஆரம்பிட்டாங்க. இப்போ என்ன 3வது கணவன் வந்தான். வந்த உடனே அவளை பற்றி சொல்லும்போது, வா சாப்பாடு நேரம் ஆச்சு, நான் பிரேக்கில் வந்திருக்கேன் சொல்லி நான் சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சு டைனிங் டேபிளில் எடுத்து மூடி வச்சிருக்கேன், நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னான். அவன் கோபமாயிடுச்சு. நான் அங்கேருந்து வந்திருக்கேன், சில விஷயங்கள்லாம் பேசிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடணும்னு அன்பா இருக்கும். எனக்கு கேன்டீன் சாப்பிட தெரியாதா, நான் வீட்டில் வந்து சாப்பிடணும்னா நீ பரிமாறுவேன், ஒரு பக்கத்தில் சாப்பிடலான்னு சொன்னால் நீ இப்படி சொல்றிய அப்படின்னு சொன்னா, ஐயோ புருஷன் கோச்சிக்கிட்டானே, நீ எந்திரிச்சு வந்து இங்கே வாங்க ஒரு நிமிஷம். இவளுக்கு நான் அதனால தான் நான் சொல்றேன், நீங்க தவறா நினைச்சுங்க, நீங்க சாப்பிடுங்க, நாளையிலேருந்து ஒழுங்கு பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லையா. அது போல இது எவ்வளவு ரசனையாக இருக்குது. இதுல யார் இதெல்லாம் விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறாங்க. உனக்கு அதுல இந்த வேதவாசம் சொல்லுறது, துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமலும் காவிரி வழியில இல்லாமலும் பரியாசக்காரர். இவங்கெல்லாம் யாருன்னா பரியாசக்காரர். பரியாசம், ஒருத்தவனை பத்தி கேலியா பேசுறது, ஒருத்தவனை வந்து குறையா பேசுறது, குரணியா பேசுறது பேர் என்னது? பரியாசம். பரியாசம்னானே அது என்னன்னா பேச்சிலேயே அவங்களே புகழ்வது போல இகழ்வது. தம்பி நான் நல்லா பாடுறேன், பாடினா இப்படின்னா கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்றி வருது. அவன் கூட அவனுக்கு பாடத்தை பாடினான்னா அழுகிற மாதிரி இருக்கும், குரலே நல்லா இருக்காது, பாடாதே இருக்கும். ஆனா அவனை புகழ மாதிரி புதிய ஆள் என்ன செய்வாங்க, உண்மையை நல்லா பாடுற ஒரு தம்பி ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவார். அவன் மனசு வந்துருவான், நம்மளுக்கு பிடிக்காது கொடுத்தாங்க புகழ்வது போல இகழ்றது. அதே போல இவங்களுக்குள்ள என்ன செய்றாங்க, உட்கார்ந்து அந்த ஃபெலோஷிப் டைமை வந்து யாரையாச்சும் பேசுறது, எதையாச்சும் பேசும். ஆனால் ஒரு காரியம் தெரிந்து கொள்ளுங்க, எந்த ஒரு மனிதன் அங்கே இல்லையோ அவர்களை குறித்து இகழ்ச்சியான காரியங்களை பேசுவோமானால் அதை குறித்து நாம் கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். இழிவாக பேசுகிறவர்களும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னா சொற்களின் மிகுதினாலே பாவம் இல்லாமல் போகாது. ஆகவே நம்முடைய வார்த்தைகள், கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், ஆகவே உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று வேதம் சொல்லப்பட்டது.
அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒரு வார்த்தைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். இது எப்படிப்பட்டதான அசம்பிளி? இப்போ எந்த விதமான கூடுகையில் அவங்களாம் உட்கார்ந்துருக்குறாங்க, எந்த விதமான ஃபெலோஷிப்பில் உட்கார்ந்துருக்குறாங்க, என்ன ஸ்பிரிட் அங்கே ஓடுது? புரட்டி ஸ்பிரிட் ஓடுதா, அல்லது யாரோ ஒரு குடும்ப கஷ்டத்தை சொல்லி ஒப்பாரி வைக்கிறாங்களா, அல்லது வேற ஏதாச்சும் பொழுது போகாமல் சும்மா கதை பேசுகிறாங்களா? இதெல்லாம் நாம் பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது நிதானிக்க தெரிஞ்சு, இது எனக்கு தேவையா, கர்த்தருங்க உட்கார வைக்கிறாரா என்று சொல்லி நிதானிக்க அறியணும். ஆகவே நாம் ஒரு ஃபெலோஷிப் வருகிற பொழுது நாம் எதற்காக கொடுக்குறோம், என்ன பேசுகிறோம், உங்களோட ஃப்ரீ டைமை எப்படி பயன்படுத்துகிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன தாளத்தை ஞானத்தை கொடுத்துருக்குறாரோ அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி தான் செய்யணுமே தவிர, உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்கிறாங்கிறதுக்காக போய் உட்காந்துட்டு பேசிட்டு அது இப்படி இது எப்படி இந்த எலெக்ஷனை யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான் இருக்காங்க. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்குன்னு சொல்லி சில அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆண்டவருடைய டிவைன் அசைன்மெண்ட்ஸ். கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். அப்போ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாகத்தான் சபை நடக்க வேண்டுமே தவிர, அதை விட்டுட்டு நாம பகுதி நேர ஊழியக்காரர்களாக, பகுதி நேர விசுவாச மக்களாக நாம் காணப்படுகிறோம். பல நேரங்களில் விசுவாச மக்கள் விசுவாசிகளாக இல்லாமல் விசவூசிகளாக இருப்பதும் வழக்கமாக இருக்கு. ஆமாம், விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க? விசவூசிகளாக இருக்கிறார். இரண்டாம் போய் பர்சனலாக சில விஷயங்களை ஷேர் பண்ணி அவங்க ஜெபிப்பாங்க, நல்ல ஆலோசனை சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 பேருக்கு அதை சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் மனசை ஷேர் பண்ணி, அக்கா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்கக்கா, இப்படி இருக்குது, ஜோம் பண்ணிக்கங்க, வீட்டுக்காரருக்கு சொல்லிட்டாரு, மச்சான் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்துக்காகவும் ஆலோசனைக்காகவும் போய் ஒரு ஃபெலோஷிப்காக போகிற நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டு அப்பாட வாரம் கொஞ்சமாவது வந்து சாதத்தை சாப்பிடலாம்னு நினைக்கும் போது ஒரு கால் வரும், என்ன அப்படி சொன்னியா அப்படின்னு வரும். எவ்வளோ பாருங்க, அது ஒரு ஊழியமாக அட்டூழியம் செய்கிறது ஒரு ஊழியமாக செய்யக்கூடிய விசவூசிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ அவங்களோட நம்முடைய ஃபெலோஷிப் அந்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதைகளெல்லாம் காணப்படணும். ஸோ சபை கர்த்தருடையது, ஊழியக்காரர்கள் கர்த்தருடையவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளும் அவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். ஸோ அடிப்படை உபதேசங்களாக சொல்லப்படுகிற விஷயங்களில் செத்த கிரியைகளுக்கு நாம் நீங்களாக இருக்கணும். செத்த கிரியைகள் சொல்லும் பொழுது எந்தெந்த கிரியைகளெல்லாம் நமக்கே அசிங்கமாக தெரியுதோ, எந்தெந்த கிரியைகளெல்லாம் நமக்கே அவாண்டமாக சரியில்லாததாக தோன்றுகிறதோ, நமக்கே சி என்று தோன்றுகிறதோ அவைகளை விட்டு நாம் விலக வேண்டும். உதாரணமாக எப்படி நாம் கண்டுகொள்வது? சித்த கிரியைகளின்படி நான் நடக்கிறேன் என்பதை நான் எப்படி கண்டுகொள்வது? ஒரு கேள்வி சொல்றேன், தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. நான் செத்த கிரியைகளின்படி நடக்கிறேன். செத்த கிரியைகளின்படி நடக்கக்கூடாது. செத்த கிரியைகளை விட்டு நீங்களாக இருக்கணும். ஆனால் செத்த கிரியைகளின்படி தான் நான் நடக்கிறேனா இல்லையா என்று நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லும்போது, நீங்க செய்கிறதையே உங்களை பற்றி மற்றவர்கள் செய்வார்கள் ஆனால் அது உங்களுக்கு பிடிச்சா ஓகே. உதாரணமா நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க, அதே காரியத்தை உங்கள் பேரில் மற்றவர்கள் செய்கிறார்கள். உதாரணம், நீங்க புரணி பேசுறீங்க, இப்போ உங்களை பற்றி இன்னொருத்தவங்க புரணி பேசுறாங்கன்னு வச்சுக்கோமே, அது உங்களுக்கு பிடிக்குமா? அப்படின்னா பிடிக்கல அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு அது உறுத்துது. அப்போ நீங்க பேசுறீங்கன்னு அர்த்தம். அது தவறா சத்த கிரியை முடி நடக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ சொல்லுவாங்க, உலகத்துல குடிகாரங்களோட சேர்ந்து சுத்தினா என்னை குடிகாரங்க தான் நினைப்பாங்க என்பது போல. அப்போ நாம் யாருடன் இருக்கிறோமோ, யாருடன் நம் ஐக்கியம் கொண்டிருக்கிறோமோ அவருடைய ஆவி நம்மை தொடர்ந்து பிடிக்கும். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அவன் மாதிரி மாறிடுவோம். இன்னைக்கு இல்லைங்களா, எவ்வளவு தெம்பா உள்ளவங்க, எவ்வளவு கருத்துள்ளவனா இருந்தாலும், எவ்வளவு வலிமையான ஆளா இருந்தாலும், இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளை கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உள் இழுக்கப்படுவோம். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு ஃபெலோஷிப்பை விட்டு நாம விலகணும். இப்போ வார்த்தையிலும் செய்கைகளும் அவருடைய பார்வையிலும் நான் கம்யூனிகேஷன் திங்ஸ் என்று வரும்போது கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்க நான் வெர்பல் கம்யூனிகேஷன், அவரா சொல்லிட்டு நான் வெர்பல் கம்யூனிகேஷன். பேச்சுகளில் மட்டுமல்ல, பேச்சு அல்லாத சில கம்யூனிகேஷன்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அவங்களை கூப்பிட்றேன், உங்களை தான் நல்லா கூப்பிட்றேன்னு தெரியும், ஆனால் நிமிந்தே பார்க்காம நீங்க பாட்டு உட்காந்து எழுதிட்டே இருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்?
எனக்கெல்லாம் ஒரு மேட்ரையில் எனக்கு கூப்பிடாப்படா அப்படின்னு அப்படித்தானே. அப்போ அது வந்து எதுவுமே சொல்லலை, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தான் பார்க்கணும். நான் கூப்பிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டு உட்காந்து எழுதிட்டே இருக்கீங்க, எந்த ரியாக்ஷனும் பண்ணலை. நான் வெர்பல் இந்த வார்த்தையில் நோன்னு சொல்லலை, எஸ்ன்னு சொல்லலை, நீங்கள் பாட்டு கம்முன்னு இருக்கீங்க. ஆனால் ஒரு பதில் எனக்கு கிடைச்சிச்சு. இதே போல கர்த்தருடைய காரியங்களையும் நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஆனால் என்ன செய்கிறோம், கர்த்தர் சொன்னதை செய்யாமல் அமைதியாக நம்ம உண்டு நம்ம வேற உண்டு நம்ம சில விஷயங்களை பிடிவாதமாக செய்து கொண்டிருக்கிறோம்னா ஆண்டவர் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். என்னது, ஐயா இந்த பழம் புளிக்கும், என்னை நம்பாத. நீங்கள் ஆண்டவரே நான் செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஆண்டவரே நான் அதை செய்யறேன்னு செய்யாமல் இருக்கிறோம் அதுன்னு சொல்ல வேண்டாம். பேசாமல் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், வசந்த் மூலமாகவும் சரி, ஊழியக்காரன் மூலமாக, பைபிள் மூலமாக, தரிசனம் மூலமாக, இதுதான் சொல்லுங்க. ஆனால் நான் பேசாமல் தான் இருப்பேன் அப்படின்னாலும் அது ஒரு வகையான கம்யூனிகேஷன். அதுவும் ஒரு வகையான கம்யூனிகேஷன். ஸோ செத்த கிரியைகளை விட்டு நீங்களாம் விலகி போகணும். செத்த கிரியைகள் நம்ம இருக்கக்கூடாது. அதில் ஒன்று தான் இது புறம் பேசுதல்னு சொன்னேன், செத்த கிரியை. அதே போல வெளியில் நல்ல விசுவாச மக்களாக இருக்கும், உள்ளத்துக்குள்ள உலகத்தை வைத்திருப்பாங்க. உள்ளத்துக்குள்ள உலகத்தை வைத்து, உதாரணமாக எகிப்து ஜனங்கள் ஏன் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால் பலரும் பல பதில்களை சொல்லுவீங்க, பலரும் பல பதில்களை சொல்லலாம். ஆனால் எல்லா பதில்களுக்கும் ஒரு சென்ட்ரல் தீமான ஒரு பதில் தான் நாம் சொல்ல வரேன். நீங்கள் சொல்ல போகிற பதில் கரெக்டு, நீங்கள் சொல்ல போகிற பதில் கரெக்டு, நீங்கள் எல்லாரும் சொல்ல போகிற பதில் கரெக்டு தான். ஏன் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதுக்கு நீங்கள் சொல்ல போகிற பதிலெல்லாம் சரிதான். ஆனால் அதற்கு நான் ஒரு பதிலை சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், அவர்கள் தேவனோடு கூட நடந்து, தேவனுடைய ஊழியக்காரன் சொல்படி கேட்டு நடந்து, தேவன் சொல்லுவதான அந்த கானான் தேசத்தை நோக்கி நடந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் இருதயத்தில் இருந்து எகிப்தை வெளியே எடுத்துப்படவில்லை. அவர்கள் அவ்வப்பொழுது இருதயத்தில் அந்த எகிப்தை வைத்திருந்ததுனால தான் அவ்வப்பொழுது அந்த எகிப்தை அவர்கள் நினைத்து பார்த்து ஐயோ பிரிந்திருக்கலாமே, ஐயோ பிரிந்திருக்கலாமே என்று சொல்லி அவர்கள் சரீர பிரகாரமாய் அவர் நடந்து கொண்டிருந்தார்கள். சரீர பிரகாரமாய் ஊழியக்காரனோடு இருந்தார்கள். சரீர பிரகாரமாய் கர்த்தர் கொடுத்ததை வைத்து சாப்பிட்டார்கள். சரீர பிரகாரமாய் அந்த எல்லையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இருதயத்தில் அவர்கள் எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததுனால தான் ஆண்டவர்களை அடித்துக் கொண்டார். அதனால தான் பாவம் செய்வதற்கு எகிப்தில் இருக்கிறவன் என்ன பாவம் செய்யணும் அதே போல கண்டுபிடிய செய்யவும். எகிப்தில் இருக்கும்போது எப்படிலாம் அவர்கள் தேவனிடம் முறுமுறுத்தாங்க, ஐயோ ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையா இல்லையா. ஆனால் இப்போ ஊழியக்காரன் முறுமுறுக்கிறான். வித்தியாசம் தானே தவிர அவர்கள் மாறவில்லை. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சபைக்குள் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள், நான் இந்த சபையை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள், நான் இத்தனை வருடமாக ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறார்களே தவிர இருதயத்துக்குள்ளே தங்களுடைய பழைய மனிதனை வெளியே எடுத்து போடலை. இன்னும் பழைய மனிதனுடைய தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே எகிப்தியர்களை போல வாழுகிறார்கள். வெளியிலே வாழ்கிற பொழுது நாம் விசுவாசிகளாய் வாழுகிறோம், சபையாராய் வாழுகிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் கிறிஸ்தவர்களாய் வாழுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே உண்மையாகவே பழைய மனிதனோடைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நான் பழைய மனிதன், அதே வெறி, மொழி வெறி, சாதி வெறி, ஃபேவரட்டிசம், இன்னாரம் பிடிக்காது, நாங்களாம் இந்த சப்ஜெக்ட் தெரியுமா, நாங்களாம் 6 சேக்கல், நீங்களாம் அரை சேக்கல் என்கிறது போல அந்த பாகுபாடுகளை பார்க்கக்கூடியதான பழைய மனுஷன். இதுக்கு பழைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நம்ம வாழ்ந்தோமோ அதே போலவே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஒன்று, பேர் மாறிடுச்சு, சபை மாறிடுச்சு, நம்முடைய பேச்சுவார்த்தைகள் மாறிடுச்சே தவிர உள்ளுக்குள்ளே நான் இன்னமும் எகிப்தியனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உள்ளுக்குள்ளே நான் ஒரு எகிப்திய கோட்டையை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உள்ளுக்குள்ளே நிஜமாக நான் இன்னைக்கும் எகிப்தியர்களோடையே தான் என்னோட பழக்க வழக்கம் இருக்கிறேன். வெளியரங்கமாக நான் இஸ்ரவேலுக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், பரம எருசலேம் நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். என்னோட சுற்றி இருக்கிறவங்கலாம் இஸ்ரவேல் ஜனங்கள். என்னை வழி நடத்துகிறதற்காக மோசே போன்ற ஒரு பாஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க. ஜஸ்ட் அப்படி இமேஜின் பண்ணிப்பாங்க நான் சொல்றதை. கானான் தேசம் பரலோகம், கானான் தேசமாக பரலோகத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னோடு கூட இருக்கிறவங்க யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள். என்னை வழி நடத்துகிற மோசே யாரு? என்னோட பாஸ்டர். எனக்கு ஆண்டவர் போஷிக்கிறார், மன்னாவினால
பல விஷயங்களால கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். காடைகளை கொடுக்கிறார், மண்ணா கொடுக்கிறார், தண்ணி கொடுக்கிறார். சபையில ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது சகல விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நம்ம கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டு வேலை கொடுக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், நல்ல படிப்பு கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனாலும் என்னுடைய இருதயத்துல நினைக்கிறேன், எகிப்தை எடுத்து போடாதபடிக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எகிப்தை எடுத்து போடாதபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னா, என்னுடைய பழைய மனிதன் நான் என்ன கலந்து போடல. எனக்கு அந்த சாதி வெறி இன்னும் இருக்கு, ஊர் வெறி இன்னும் இருக்கு, பழைய சுபாவங்கள் இன்னும், கட்டுப்பு, கோபம், வைராக்கியம், பொறாமை இன்னும் இருக்குது. ஆனா நான் சொல்றேன், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றேன். அதைத்தான் சொல்றேன், பழைய மனிதனை நாம் எடுத்து போடாதபடிக்கு நான் இன்னமும் அதே போல வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் செத்த கிரியைகளுக்கு நீங்கள் நான் சாகலைன்ற. செத்த கிரியைகளுக்கு நீங்கள் நான் சாகலை. இதை காரியத்தை இந்த பாயிண்ட முடிக்கிறதுக்காக இறுதியாக சொல்றேன். ஒரு மனிதன், அது யாராவது கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தவமா இருந்து ஒரு குறிப்பிட்ட பிரதிஷ்டையில வாழ்வாங்க. குறிப்பிட்ட பாவம் செய்யவே பாவமே செய்ய மாட்டேன், ஆண்டவரை மன்னிச்சு பாவத்தை செய்ய மாட்டேன், அல்லது ஒரு பிரதிஷ்டையாக வாழ்வாங்க. நான் இனிமேல் ஒயிட் தான் போடுவேன், நான் நகையெல்லாம் கலத்திப்பேன், அல்லது நான் இது போல ஊழியத்துக்கெல்லாம் போவேன், நான் ஒரு சபையில இந்த மாதிரி ஊழியத்தை பொறுப்பா எடுத்து நானே எடுத்து பொறுப்பா இந்த இனிமேல் சபையில இந்த ஊழியம் நான் தான் செய்வேன், நான் தான் கூட்டி பெருப்பி அழைச்சி, நான் தான் சாப்பாடு பரிமாறுவேன், நான் தான் மைக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வேலையை செய்வேன் என்று சொல்லி ஒரு சபையில் ஒரு பொறுப்பாக எடுக்கிறேன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள், ஒரு பொறுத்தனை பண்ணுகிறார்கள் வைத்துக் கொள்வோம். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வருகிற பொழுது இத்தனை மாதங்களாக இத்தனை வருஷங்களாக கட்டி காத்த அந்த அந்த பிரதிஷ்டையானது, அந்த தீர்மானமானது திடீரென்று ஒரு நாள் உடைக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து விடுகிறார். அது ஊழியக்காரர்களே கூட உண்டு. நல்ல ஊழி செஞ்சிருந்தாங்களா, நல்ல குடும்பமா, நல்ல விசுவாசியா, விழுந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சாப்பிடும்? அவங்க ஆண்டவரோடு தானே இருக்கிறாங்க, தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறாங்க, நல்லா ஊழி செய்யறாங்க, ஆராதிக்கிறாங்க, அநேக முன்மாதிரிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் செய்யறதெல்லாம் ஓகே. ஆனாலும் நம்பவே முடியல, அவங்க விழுந்து போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்படும்போது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னா, தியாலஜிகளை சொல்லணும் போது அது என்ன அர்த்தம்னா, ஒருவேளை அவர்கள் அதை செய்யாமல் இருக்கிறார்கள், ஆனால் அதை செய்ய வேண்டும்ங்கிற ஆசையை தூர போடாமதுனால திரும்பவும் அது முளவிட்டு கிளம்பிடுச்சு. நான் செய்யவில்லையே தவிர அதை செய்யக்கூடாதுன்னு நான் ஆசைப்படாமல் இல்லை. உதாரணமா, நான் சிகரெட் குடிப்பதில்லை வருஷக்கணக்காக. ஆனா சிகரெட் நான் குடிக்கணுங்கிற ஆசை எனக்குள்ள இன்னும் இருக்கு. குடிச்சா தேவைங்கிற ஒரு ஆசை இருக்கிறதுனால ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது, ஒரு ஊட்டி கொடைக்கானல் போது குளிர் வரும்போது நான் ஒரு ஆள் தான் நடந்து போயிட்டு இருக்கேன், ஒரு தம்மை போடுவேன் என்று சொல்லி பொட்டி கடையில் வாங்கி குடிச்சாரு. சந்தர்ப்பம் வரும்போது நான் விழுந்து விடுகிறேன். உண்மையிலேயே இருதயத்தின் ஆழத்தில் நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். உங்களுக்கு சில எனக்கெல்லாம் சில உணவுகள் நல்லா சாப்பிட மாட்டேன், பிடிக்காது. உதாரணமா ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய சில சிக்கன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் தயிர் ஊற்றி கூட சாப்பிட்றேன், எனக்கு எல்லாம் வேணான்னு எக்ஸாம்பிள். அது போல உண்மையிலேயே நான் எனக்கு இருதயத்திலே எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அதை நான் செய்ய மாட்டேனே தவிர, என் இருதயம் எனக்கு பிடிக்கும் இருந்தாலும் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக வேற விழுந்துருவேன். அதே போலதான் பழைய மனிதனை நாம் வெறுத்து அதை அசட்டை செய்துச்சு என்று சொல்லி தூக்கி தூர போட்டு அதை வெறுக்காவிடில் நம்முடைய இருதயத்தில் அது கொஞ்சமாவது இடம் கொடுத்துட்டோம்னா, அது இன்னைக்கு நான் எத்தனை வருஷம் ஆனாலும் அது சின்ன ஒரு இலை விட்டு நம்ம தவிர்க்கும். ஆகவே இப்படித்தான் பல பேர் விழுந்து போகிறார்கள். எப்படி பழைய மனிதனை கலைந்து போட்டுட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஆசை இருந்ததே இருக்கு. அதுதான் எகிப்து ஜனங்கள் செய்தார். கானான் நோக்கி போனாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனால் இருதயத்தின் ஆழத்துல எகிப்தை இச்சித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க நானும் சபைக்கு வந்துட்டோம், மாறிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா உள்ளத்தின் ஆழத்துல என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா, நம்ம ஆளுகள் மாதிரி வருமா அப்படிங்கிற அந்த ஒரு இச்சை இருக்கு. அதனால ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதுல போய் நின்றுவாங்க. அது கல்யாணமா இருக்கலாம், கர்மாதியா இருக்கலாம், வாட்டவர் இட் இஸ். அப்போ என்ன அர்த்தம், அது சில நேரங்கள் வருகிற பொழுது அது எப்படி பார்க்கும். காரணம், நீங்கள் செய்யலைங்கிறதுக்காக நீங்க ரொம்ப பரிசுத்தவான் கிடையாது,
அதை குறித்து நீ உண்மையிலேயே மனம் வெறுத்து கசந்து விடணும், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லணும். அப்பதான் நம்ம செய்யணும். இதை பலரும் நாம் செய்வதில்லை. சபைகளில் இருக்கிற பலரும் நம்ம அதை செய்வது இல்லாதனால தான் விழுந்து போகிறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7 சொல்லப்பட்டது. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். அவர் சொல்றாரு, நான் விரும்புகிறதை நான் என்ன செய்கிறேன், செய்யாம நான் விரும்பாததையே நான் செய்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, இது நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. நான் இன்னைக்கு பாவம் செய்யல, நான் பாவம் செய்யல, நான் பாவி என்று நீ அறியப்பட்ட நீதிமானாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டுட்டேன். நான் பாவி கிடையாது, நான் பரிசுத்தவான் என்று வேத புத்தகம் சொல்கிறது. ஆனால் பாவம், எனக்குள்ள பாவம்ங்கிற ஒரு வித்து இன்னும் முழுவதுமாக அழிக்கப்படாமல் இருக்கிறது. The input nature of sinning is not yet eradicated. அப்போ எனக்குள்ள பாவம் செய்கிறதான வித்து இன்னும் அழிக்கப்படாமல் இருக்கிறது. உதாரணமாக சொல்லணும்னா, எந்த குழந்தைக்கும் தாய் தாப்பன் பொய் சொல்றதுக்கு டியூஷன் எடுக்கிறது கிடையாது. எந்த தாய் தாப்பனும் எப்படி திருடணும்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஆனா அம்மா அப்பா தூங்கும் போது அல்லது கடைக்கு போயிருக்கும் போது, தண்ணி தூக்க போயிருக்கும் போது குழந்தைங்க நேரா போய் சீனி டப்பா கையை விட்டு தின்னுடும். சீனி எடுத்து தின்னியா அப்படின்னு கேட்டாக்க, இல்லையாண்ணா அப்படின்னு சொல்லும்போது இப்படி தொடக்கணும். இல்லையாண்ணா நான் திங்கவே இல்லாம இருக்கும்போது வாய் கண்ணமெல்லாம் சீனி, வகுரெல்லாம் சீனி, கையெல்லாம் சீனி, தரையெல்லாம் சீனி. ஆனா சொல்றது இல்லையாம்மா திங்கலாமா அப்படின்னு சொல்லணும். பொய் கூட சொல்ல தெரியும், ஆனா அது பொய் தான். எந்த தாய் அப்படி பொய் சொல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க? இன்பில்ட் நேச்சர். நம்ம அவளுக்குள்ள, அந்த குழந்தைக்குள்ள மாம்சத்தினால உண்டாகிற, மாம்சத்தினால கற்பம் தரித்ததுனால வழிவழியாய் வந்தான அந்த மாம்சிக சுபாவமானது அதை சொல்ல கற்றுக் கொடுக்கிறது. எந்த தாய் தகவலும் கற்றுக் கொடுக்கிறது கிடையாது. ஒருவேளை வயது வெளிச்சவங்களை ஆக ஆக கர்த்தர் பிள்ளைகளாய் வர 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 கர்த்தருடைய வேத புஸ்தகம் நமக்குள்ள போக போக அந்த வசனத்தினால நாம பாவம், பொய் சொல்றது பாவம்னு சொல்லி பொய் சொல்லாம வேணா நீங்க இருப்பீங்களே தவிர, ஆனா பொய் சொல்ல உங்களுக்கு எனக்கு தெரியும். புரியுதா? பொய் சொல்ல நமக்கு தெரியும், இச்சிக்க தெரியும். ஒருவேளை நம்ம இச்சிக்காம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆனா இச்சிக்க தெரியும். ஐயா பாஸ்டர் சூப்பரான டீச்சர் போட்டிருக்காரு, நான் ஒன்று போறேன், என்னைக்கு எனக்கும் வாங்கி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்காக அவரோட சட்டையை கரவாடு நான் போடாம தான் இருக்கலாம், ஆனா உள்ளுக்கு ஆசைப்படுறேன். இது நமக்கு தெரியும். ஆனா நான் ஒரு வேலை இச்சிக்காமலோ அது கரவாடு போடாம கண்ட்ரோலாக நடந்துக்கலாம். ஆனால் அதுக்கு நான் ஆசை எனக்குள்ள இருக்கிற பொழுது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சொல்லுவேன். 2 வருஷம் கழிச்சு பாஸ்டர் ஒரு டீஷர்ட் ஒன்று போட்டுருக்கீங்களே, அது மாதிரி எனக்கு ஒன்று வாங்கிப்பாங்க எங்கேயாவது போனேன், என்னால் அட்டாக்க முடியல, ஆசை சொல்லிட்டேன், வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அடுத்த வாரம் வாங்கிட்டு கொடுத்துருவார். அதுக்கு அப்பதான் மாசா. இது போலதான் வேதாசம் சொல்லுது, செத்த கிரியைகளுக்கு நீங்கள் ஆக்குற மனம் திரும்புதல் வேணும். இன்னைக்கு அநேக மனம் திரும்பிட்டோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் செத்த கிரியைகளை நம்ம விட்டு நீக்குவதே இல்லை. கருவாடோடையும் சிரத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு ஒரு கதை ஒன்று சொல்றேன் இதுக்காக. ஒரு மனுஷன் வீடு வாடகைக்கு விட்டாங்க. அப்போ வாடகைக்கு வீடு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம் வந்து, நீங்கள் வாடகை விட பணம் போட்டுருக்கேன், வாடகை தருவீங்களா? வாடகை தரேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இத்தனை ரூமு இத்தனை பெட்ரூமு இப்படிலாம் சொல்லிட்டாங்க. இந்த வீடு வச்சிங்களேன், இப்போ நான் தான் ஓனர், பாஸ்ட் வந்து வாடகை எடுத்த மாதிரி எடுத்தார். அப்போ நான் சொல்கிறேன், ஏன் இவ்வளோ நாள் வீடு காலியாக வச்சுருக்கீங்க? இவருக்கு வீடு தாங்க, வாங்க, அவங்க 3000 ரூபா வாடகை, இவ்வளோ ரூபா அட்வான்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்லாம் பேசி முடித்த உடனே ஒரு கண்டிஷன் சொல்லப்படுகிறது. என்ன கண்டிஷன் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டில் இருக்கிற ஆணி மட்டும் எனக்கு சொந்தம். இந்த காலகட்டத்தை கொடுத்துருக்காரு, இந்த ஆணி மட்டும் எனக்கு சொந்தம், மற்றபடி எல்லாம் நீங்க வீடை நீங்க வாடகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? மாசம் ஒரு நாள் வருவேன் இந்த வீட்டுக்கு, வாடகை வாங்க வருவேன். அந்த ஆணியை நான் வந்து ஆணி மட்டும் எனக்கு சொந்தம்னு சொல்றேன். அதான் கவனிங்க, இந்த வீடு வாடகை கொடுக்குறேன் உங்களுக்கு, இந்த வீட்டுக்கு மாதத்துல ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள நான் வருவேன் வாடகை காசு வாங்குறதுக்காக. இந்த ஆணி மட்டும் எனக்கு சொந்தம், இந்த ஆணியை நீங்க தொடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்று சொல்றேன். இட்ஸ் ஓகே, எதனால உங்களுக்கு சொல்லிட்டீங்க, சரின்னு சொல்லிட்டீங்க. நான் வாடகை விட்டு போயிட்டேன். நான் என்ன செய்றேன், அடுத்த மாசம் வரும்போது ஒரு மஞ்சள் பையில சரியான நாத்தம் முடிச்ச கருவாரை கொண்டு வரேன். கொண்டு வந்து அந்த ஆணியில மாட்டி வச்சுட்டேன், வாடகை வாங்கிட்டு போயிட்டேன். இந்த ஆணி என்னோட
அதுக்குள்ள என்ன இருக்கு? மஞ்சள் பையில நாத்தம் வச்ச கருவாடு இருக்கு. இப்போ இந்த வீட்டில் நீங்க குடியிருக்கிறீங்க. இப்போ என்ன நடக்குது? உங்களால அமைதியா இருக்க முடியல, சாப்பிட முடியல, ஸ்மெல்லு பிச்சு எரியுது. சொந்தக்காரங்க வர்றாங்க, 2 நாள் தங்கலாண்டு, தாங்க முடியல, சரி உமட்டு, நல்லா சாப்பிட முடியல, தூங்கும் போது இல்லை எல்லாம். 10வது பார்த்தோன்னா அப்படியே எறும்பு லைனா போகுது. இப்போ நீங்க எறும்பை விரட்டலாம், அதெல்லாம் பரவி நீங்க உட்கார்ந்துருக்கிறதுலாம் கடிக்குது. எறும்பு லைனா எங்கேயோ இருந்து அதை நோக்கி வருது. இப்போ அதை நீங்க அதை சும்மா விட்டுட்டாலும் எறும்பு உங்க வீட்டுக்குள்ள வருது. இப்போ ஆயிரக்கணக்கான எறும்பு வருது. எறும்பு வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டாலும் அது உங்களுக்கு ஒரு வேலையாகி போகுது. இப்போ அப்புறம் பார்த்தா ஸ்மெல்லு தாங்கலை, இரவு பகலும் தூக்கி வீசிடலாம் அப்படின்னா அது உங்க பொருள் ஆண் எனக்கு சொல்லிட்டோம். இப்ப என்னாச்சு? அதை சகிச்சுக்கிட்டு மாற முடியல, அதை காப்பாத்திட்டு இருக்கிற வேலையும் செய்ய முடியல. சரி பரவாயில்லன்னு சொன்னோம்னா ஈ வருது. ஈ வந்து முக்கியது, ஈ முக்கியது. இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இது வாழுவேன்? இந்த வீட்டில் சந்தோஷமா வாடகை வந்து மறுபடியும் நான் வர்றேன். அடுத்த மாசம் இன்னொரு பையன் மாட்டி விடாது மேலேயே. அடுத்த இடம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வீட்டில்? உங்களை நான் எதுவும் தொலைவு பண்ணல. டீல் என்ன? மாசம் ஒரு தடவை வாடகை வாங்க வருவேன். இந்த இடத்துல படி வீட்டு நுழையாத அப்படின்னு சொல்ல முடியாது. வாடகை வாங்க வருவேன், ஆணியை பார்த்துட்டு போவேன். புரியுதா? இதே போலதான் நாம மாம்சத்துக்குரியவர்களாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் மாம்சத்துக்குரியவர்களாய் நாம் வாழுகிற பொழுது இதே போலதான் நமக்கிட்ட இருக்கிற அந்த ஆணியை தூக்கி போடல, பழைய மனுஷங்கிற ஆணி நீங்க தூக்கி போடலன்னா ஆணி அணைப்பி நீ பேசாம இருப்பீங்க. ஆனா அந்த ஆணி உங்களுக்கு நிம்மதியா வாழவே கூடாது. சரியா? இதே போல எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்வில நிறைய ஆணிகள் இருக்கு. இதனால ஆணியை குடும்பம் சொல்றாங்க நமக்கு என்ன. அதனால ஆணிகளோடு வாழக்கூடாது. செத்த கிரியைகளை விட்டு நாம் மறந்திருக்கோம். அது நேரம் கிடையாது. நான் சுருக்கமா தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், தேவன் பேர்ல வைக்கிற விசுவாசம். ஓகே, ஒரு சில காரியங்களை ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அப்படி போகலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 3:23, 5:12. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்வதற்கு முன்பாக தேவ மகிமையோடு வாழ்ந்தவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஆதியாகமத்தில் உண்டு. கர்த்தர் சொன்னாராம், நாம் மனிதன் எப்படி செய்வோம்? தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும். ரூபம்னா எனக்கு தெரியும். ரூபம் கண்ணு, காது, மூக்கு அப்படி சொல்லுவோம். ரூபம்னா நமக்கு ஆண்டவருக்கு 5 கை தான், நமக்கு 5 கை. ஆண்டவர் 2 கைனா நமக்கு 2 கை தான். ஸோ ரூபம், அவருடைய ரூபம் சுரூபம். ரூபம் சுரூபம். அவருடைய ரூபத்தின் போலவே நம்மை படைத்திருக்கிறார். அவர் கண் இருக்கா, நமக்கு கண் எங்க இருக்குதோ கண்ணு ஆண்டவருக்கு அதே இடத்துல நமக்கு கண்ணு இருக்கு. அதுக்குதான் ரூபம். சாயல் என்று சொல்லும்போது அதை புரிந்து கொள்வதற்காக உதாரணம் சொல்றேன். பாஸோட மகள் இப்போ இந்த கடைக்கு போய் ஷாம்பு வாங்க போறாங்க. போய் ஒரு ஷாம்பு வாங்கிட்டு வாமா, மிச்சர் வாங்கிட்டு வாமான்னு பார்த்து அனுப்புறாங்க. அங்கே போயிட்டோன்னு நான் கடையில் வந்து பார்க்குறேன். நானும் ஜாமான் வந்து நிற்கிறேன். எனக்கு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா ஜாமானை. பார்க்குறேன், ஏம்மா நீ யாரு? அவனை பார்த்தா இந்த பாஸ்ட் வாடா நீ அப்படின்னு கேட்க. கண்டுபிடிச்சேன். எப்படி? என்ன சாயம்? ஏதோ ஒண்ணு அவருடைய முகத்துக்கு இருக்கு ஒரே மாதிரி இருக்கு. எனக்கு சொல்ல தெரியல, ஆனா அது பேர் என்னது? ரூபம்னா எப்படி சொல்ல முடியாது? இவருக்கு 2 கண்ணு இதே இடத்துல தான் இருக்கு, எனக்கு அது 2 கண்ணு இதே இடத்துல தான் இருக்கு. அது ரூபம். ஆனா பண்ணி குடிக்க அப்படி இருக்காது, கண்ணு வேற வேற மாதிரி இடத்துல இருக்கு. அது வந்து ரூபம் கிடையாது. அப்ப ரூபம் தான் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு மனிதர்கள் அப்படிங்கிறத பிள்ளைகள் சொல்லுது. ஆனா சாயல்னு சொல்லும்போது இந்த இது கூட அதிகமா தேவனுடைய சாயல் என்கிட்ட வருகிறது. தேவனுடைய சாயல் என்று சொல்லும்போது தேவனுடைய சாயல் என்ன? என்ன சாயல்? இப்ப நான் சொன்னேன், பாப்பாவுக்கு பாஸ்டருக்குள்ள சாயலை சொல்லிட்டேன். என்ன சாயல் அது? பாப்பாவுக்கும் அவளுக்குள்ள சாயல் என்னது? நம்ம சொல்லுவோம் முகச்சாயல்னு சொல்லுவோம். ஆமா, முகச்சாடை, முகச்சாயல். பாஸ்டர் கண்ணு இப்படிதான் இருக்கு, அவளுக்கு அதே மாதிரி தான் கண்ணு இருக்கு. கண்ணு இப்படிதான் இருக்கு, இவளுக்கு கண்ணு இப்படிதான் இருக்கு. முடி இப்படிதான் இருக்கு, சுருள் சுருளா இருக்கு, இவளுக்கும் சுருள் சுருளா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஏதோ ஒன்று சொல்ல தெரியலப்பா, முகச்சாயல் ஒரே மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்.
சரியா? ஆனா தேவன் சொல்லுகிறார் மனுஷனை குறித்து சொல்லும்போது நமது சாயலின்படி உண்டாக்குவோம் அப்படின்ற. அது என்ன சாயல்? ரூபம்னா நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ மனுஷனுக்கு மனுஷன் சாயல்னா நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப தேவனுடைய சாயலுக்கும் மனுஷனுக்கு அவருடைய சாயல்படியே தான் மனுஷனை படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது என்ன சாயல்? வசனம் சொல்லுது, உல்டாவா சொல்லும்போது அவர் மனுஷ சாயலானார். அவர் மனுஷ சாயலானார் அப்படின்னா நாம தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டோம். அவர் பூலோகத்துல பிறக்கும்போது மனுஷ சாயலாகிறாரு. நாம இயற்கையா படைக்கப்படுகிற பொழுது, ஆதாம் மேல படைக்கப்படுகிற பொழுது தேவ சாயல்படி படைக்கப்பட்டோம். உண்மைதானே? அது உங்களுக்கு புரியுது? அது குழப்பம் இல்லையே. அந்த தேவ சாயல்னா எப்படிப்பட்ட சாயல்னு கேட்குறேன். மெஜஸ்டி, மகிமையின் சாயல். மகிமையின் சாயல். அந்த மகிமையின் சாயல்னா ஒப்பானது எதுவுமே சொல்ல முடியாது. தேவ மகிமைக்கு ஒப்பீடாக எதுவும் சொல்லவே முடியாது. அதைத்தான் இங்க சொல்லப்பட்டு இப்ப வசனம் வாசிச்சாங்களே, அந்த வசனம் ரோமர் 3:23 என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். அப்ப பாவத்துக்கு முன்பாக மனுஷன் காணப்பட்டதான சாயல் தேவ மகிமையின் சாயல். தேவ மகிமையின் சாயல். மகிமை வருகிற பொழுது, அந்த பிரகாசம் வருகிற பொழுது அசுத்தங்களுக்கும் பாவங்களுக்கும் அசுசியான காரியங்களுக்கும் இடமில்லாமல் போகிறதான ஒரு சாயல். அந்த சாயலை பார்க்கிற பொழுதே, உதாரணத்துக்கு சொல்றேன், தேவ மகிமைன்ற சாயல் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு கற்பனை தான், நான் பண்ணதில்லை, பார்த்ததில்லை. தேவ மகிமையின் சாயலுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கக்கூடும் என்று ஒரு கற்பனை நான் சொல்றேன். உதாரணத்துக்கு இப்ப பாஸ்டர் ஒரு எஜமானன் அல்லது அவர் நல்ல பாஸ்டர் நண்பர், இவர்கிட்ட என்ன பண்ணாரு, அவருடைய நல்ல விலை உயர்ந்த ஒரு வாட்சை கலட்டி இங்க வச்சிருக்கிறார். என்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு, சாப்பிட்டு போலாம் வாங்க பாஸ்டர். நான் சாப்பிட்டு என்ன பண்றேன், அந்த 1 லட்சம் ரூபாய் வாட்சை களவாண்டேன். இப்போ அவர் அதை பத்தியே கவலைப்படலை. என்கிட்ட பேசுறாரு, ஒரு கவர்ல பார்த்தா 25,000 காணிக்க வச்சு எனக்கு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. சாப்பிட்டீங்களா பாஸ்டர், நல்ல தரமா பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா அவர்கிட்ட நான் பேசுவேன் நினைக்கிறீங்க? எனக்கு அவசரமா வீட்டுக்கு போன போலயே பேசுவேன். இல்ல பாஸ்டர் கண்டிப்பா போகணும், ட்ரெயினை பிடிக்கணும், பிள்ளைய ஸ்கூல்ல விடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அவர் முகத்தை பார்க்க விரும்ப மாட்டேன். அவர் முகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப உங்களை நம்புறாங்க, உங்களை நம்பக்கூடிய நபர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர், அவர் பிரகாசமா உண்மையிலேயே நேசிப்போடு உண்மையான அன்போடு அவரை பார்த்து என்னை கவனிச்சு, நல்லா சாப்பிட்டீங்களா, தெரிஞ்ச ஒரு டிஃபன் வேணா அக்கா போட்டு கொடுக்கட்டுமா, பிரியாணி கொண்டுப்பா ஏமா இங்க வாங்க டிஃபன்ல போட்டு, அப்படி அன்பா நிறைய பண்ணாரு. நானே சரி உங்களுக்கு வாக்கியனுக்குள்ள 1 லட்சம் ரூபாய் வாக்கை கலாண்டு வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவர் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்குமா? அப்போ அவர் முகம் என்னுடைய இருளடைந்த இருதயத்தினோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவரோட முகம் ரொம்ப பிரகாசமா, பிரைட்டா, பாவம் இல்லாததா, பரிசுத்தமானதா தோணும். என்னுடைய இருதயம் துரோகம் பண்ணது போல அரிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு, ஒருவேளை சரி பாஸ் உங்களுக்கு ஒரு கூல்ட்ரிங்க் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், வெளியில போகும்போது வண்டி சாவியை தேடும் போது ஆச்சின் தேடிட்டாங்க நினைச்சிக்க வந்திருந்து வெளியில போகலை அப்படின்னு போயும். அவர் வண்டி சாவியும் அல்லது வாட்சியை தேடுறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆயிடணும், அவர் வெளியில தொலைச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக என் இருதயத்துல அப்படியே ஒரு அரிக்கும் தெரியுமா? அப்ப அவர் முகத்தையே நான் பார்க்க முடியாது. அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரியான ஒரு காரியத்தை தேவ மகிமையின் சாயலை நீங்களும் நானும் உடையவர்களாக இருக்கும் பொழுது நம்மை பார்க்கிற பிரஜாதிகளுக்கு, கர்த்தரை விரும்பாத மற்ற ஜனங்களுக்கு நம்மை பார்க்கிற பொழுது ஒரு விதமான குற்ற உணர்வு அப்படியே சுருங்கிடுவான். நம்ம பார்க்கிற பொழுது அப்படியே தருமா, நம்ம மிஸ் பண்ண பார்ப்பான். உங்களை யாராவது பிடிக்காதவங்க பார்க்கணும், மூஞ்சில முடிக்க கல்யாணத்துக்கு போறீங்க, சண்டைக்காரங்க 20 வருஷமா நேராக பார்க்க தவிர்த்து அப்படின்ட்டு வந்திருக்கா அப்படின்னு திருப்பிட்டு வேற சேர் எடுத்துட்டு போவாங்க இல்லையா? அது போல மகிமையின் சாயலினால் நிறைந்திருக்கிற நம்முடைய முகத்தை, நம்முடைய பிரசன்னத்தை கர்த்தருக்கு விருப்பமில்லாத பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் பார்க்கும் பொழுது நம்மை அவாய்ட் பண்ண ஆசைப்படுவாங்க, நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம முகத்தை அவங்களால பார்க்கவே முடியாது. உதாரணமாக ஊழியக்காரனாகிய மோசே சீனாய் மலையில தேவனோடு கூட அவன் உறவு கொண்டாடி பேசிவிட்டு
முகமுகமாய் தரிசித்து கட்டளைகளை வாங்கி விட்டு திரும்ப வருகிற பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து அவன் திருமணம் பண்ணினாலே அவனுடைய முகம் மகா பிரகாசமா இருந்தது. அந்த முக பிரகாசத்தை ஜனங்கள் பார்க்க கூடாத இருந்ததுனால அவன் முக்காடிட்டு விட்டு கொண்டு வந்தான். பயம் உண்டாகும். அதே மோசைதான் தேவனுடைய சாயல் இருக்கிற மகிமையின் பிரகாசத்தை அவன் உட்கார்ந்து காப்பி அடிச்சுட்டு அந்த பட்ட அந்த வெளிச்சமே மக்கள் பார்க்க கூடாத அளவுக்கு ரொம்ப பிரகாசமா இருந்ததால அவன் முக்காலிட்டு கொண்டே கீழே இருந்து வாங்கினான்னு அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவ மகிமை. அப்படின்னா என்னன்னா கர்த்தருடைய ரிசம்பிளன்ஸ், கர்த்தருடைய சாயல். நம்ம முகத்தை பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா இது ஏசப்பா முகமா பாஸ்டர் முகமானே தெரியாது. பட்டக்குன்னு பார்க்கும்போது ஏசப்பா பாஸ்டர் முகம் ஏசப்பா முகம் மாதிரியே இருக்கேன் ஓ அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ரிசம்பிளன்ஸ், அந்த சாயல், மகிமையின் சாயல் இருக்கிற நீங்களும் நானும் டக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஒரிஜினல் மூஞ்சி தெரியக்கூடாது. தேவதூதனுடைய முகம் போல இருந்தது. எப்படி? தேவதூதனுடைய முகம் போல இருந்துச்சு. டக்குன்னு ஒருத்தரை பார்க்கும்போது தேவதூதனை மாதிரி இருக்குதுப்பா. ஒரிஜினல் முகம் அறியக்கூடாது யாரு. அப்ப தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதான ஒரு மனுஷனுடைய முகம் எப்படி இருக்கணும்? தேவதூதனுடைய முகம் போலாவது கொஞ்சமாச்சு இருக்கணும். பார்த்தோன்னே மூஞ்சியை பார்த்து சைக்கிள் அப்படியே பொறாம வெடிக்குது, அப்படியே எள்ளு கொண்டு வெடிக்குது. மூஞ்சி அது காலகாத்தா இருந்தோம் அப்படிங்கிறது எப்படி? நம்மளை பார்த்த உடனே அப்பா நல்ல வேலை சாமி மாதிரி வந்து காப்பாத்தினியா அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்ம சாமியா இல்லை, ஆனா பார்த்த உடனே ஒரு திருப்தி. அவ போறா வட்டாரியா இதுவே பேசுவாரியா போல்டேஷன்ல மாமா பாருங்க மாமா அப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு தெற்கு வந்துடும், சந்தோஷம் வந்துடும், பிரைட்னஸ் வந்துடும். அது போல கர்த்தருடைய ஊழியக்காரனையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் பார்க்கிற பொழுது அந்த மகிமையின் சாயல் நம்ம முகத்துல தெரியும் பொழுது தேவதூதனை பார்த்தது போல ஒரு மகாபெரிய சந்தோஷம், பிரகாசம் மற்றவர்கள் மத்தியில உண்டாகும். அந்த மகிமையை பாவம் செஞ்சு இழந்தோம். அதுக்காக நம்மளோட போராட்டம் போராடி கொண்டிருக்கிறோம். பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து திரும்பவும் தேவ மகிமை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது முழுமையான மறந்திருந்ததை பண்ணி ஆண்டோட உண்மையான விசுவாசம் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த பக்குவம் அமையும், இந்த பக்குவம் நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நிறைய வசனங்கள் வேணும், குறிச்சு சொல்லிட்டு தரேன், குறிச்சு வச்சுக்கிட்டு வேணா வாசிச்சுருங்க. இதை குறித்ததான வசனங்கள் ரோமர் 5:12, எபேசியர் 2:1 எழுதிக்கோங்க, கொலோசியர் 1:13, அப்போஸ்தலர் 4:12. தேவன் பேர் வைக்கும் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்றால் என்ன? அது வசனம். விசுவாசம் என்ன நீங்க சொல்லுங்க. நம்பிக்கைனா நான் 1000 ரூபாய் கடன் தருவேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு, அதுவே விசுவாசம் தான். அதாவது நீங்க காசு தரேன் சாயங்காலம் 4 மணிக்கு கூட வந்து வாங்கிக்கணும்னு சொல்றேன், நீங்க நம்பி வரீங்க, அதுக்கு நம்பிக்கையா விசுவாசம். விசுவாசம்னா என்னது? விசுவாசிக்கிறதுனா என்னது? அது பெரிய டாபிக். ஆனால் சும்மா உங்களுக்கு புரிதலை சொல்லு. விசுவாசம் என்பது ஒரு விஷயம் இல்லை, ஆனா இருக்கிறதா நினைச்சு அதை செய்வது. இந்த இடத்துல ஆரஞ்சு பழத்தெல்லாம் கட் பண்ணி ஒரு பவுல்ல வச்சிருக்கீங்க, தெரியுதா இல்லையா? எட்டி பாருங்க. பசங்க நேரத்தில் சாப்பிடட்டுன்ட்டு ஒரு பவுல் ஃபுல்லா ஆரஞ்சு பழம் வெட்டி போட்டு வச்சிருக்காங்க, தெரியுதா? சொலையெல்லாம் போட்டு தெரியுதா? தம்பி உனக்கு தெரியுதாப்பா? தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? அதெல்லாம் சொல்ல தெரியுதா? தெரியல. இங்க ஒரு பவுல்ல பாருங்க, அழகான கண்ணாடி பவுல்ல ரெண்டு பழம் தேர்வு போல இருக்கு. சொலையெல்லாம் ஒரு 10-15 சொலை போட்டு வச்சிருக்காங்க. நான் அப்பப்போ எடுத்து சாப்பிடணும்ட்டு, சரியா? நான் 2 எடுத்து சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட் ஆகி குழம்பு சாப்பிட்டாமா வாங்கி சாப்பிடு, இப்போ சாப்பிடு. எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கா? பசியா போயிருக்குமே. இது எதுவுமே உண்மை இல்லைங்கிறது மாம்சத்துக்கு தெரியும். ஆனா எதுவுமே இல்லைன்னாலும் அதன்படியே செய்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு பேரு தான் விசுவாசம். சரியா? எது மாம்சத்தின்படி எதுவுமே இல்லை, ஆனா ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் இருக்கின்றாரு.
அதான் இருக்குங்கிறத நம்பிக்கிட்டு வாழ்றது பேர் வாழ்க்கை கிடையாது. நான் நம்புகிறேன் என்பது உண்மையானால் அதை செயல்படுத்தணும்ல. இப்ப சொல்றாரு, நான் மத்தியானம் 3 மணிக்கு வரேன், எல்லாம் ரெடியா இருங்க, 4 மணி ட்ரெயின் நம்ம எல்லாரும் ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அவர் வர்றாரோ வரலையோ இப்போ வந்த பிறகு பார்த்துக்கும் அப்படின்னு இருப்பீங்களா? இல்ல 3 மணிக்கு அவர் வந்துருவான்னு சொல்லி நினைச்சு குளிச்சு பேக் பண்ணி ரெடியா இருப்பீங்களா? அவர் சொன்னதை கேட்டு நீங்க செய்யறேன்னா புரியுதா? அப்போ விசுவாசங்கிறது அவரும் நாள் வரல, ரயில் டிக்கெட்டும் நம்மகிட்ட இல்லை, தேவையான காசு பணம் நம்மகிட்ட இல்லை, ஆனா ரெடி ஆகிறமே எப்படி? அதே போல ஆண்டவராக தேவன் சொல்லுகிற விசுவாசங்கிறது இதுதான். எதுவுமே இல்லை, ஆனா அதை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கோம். நீங்க பரலோகத்தை பார்த்துருக்கீங்களா? பரலோகத்தை பார்த்துருக்கீங்களா? இல்லை, நானும் பார்த்தது. ஆனா ஒரு நாள் அங்கே போவேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்பி அதுக்காக நான் என்னை தயார்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கேன். அந்த ஓட்டத்துக்கு பேர் விசுவாச ஓட்டம். விசுவாசத்திலே என்னது? ஒரு இப்படி போட்டு நம்பி நடக்கும் அப்படின்னா விசுவாசத்தை. சரியா? அப்போ அதுதான் விசுவாசம். ஒரு விஷயம் இல்லை, ஆனால் இருப்பதாக நினைத்து அதை நான் செயல்படுத்துகின்றேன். இப்ப பாருங்க, ஆரஞ்சு பழம் இருக்காங்க, கண் என் மாம்ச கண்களுக்கு ஆரஞ்சு பழமே இல்லை, ஆனா அதை எடுத்து என்ன பண்றேன் அப்ப பாரு அப்படின்னு சொல்லி நாக்குல எச்சி ஊறுது. இத மேலோட்டமா பாக்குறதுக்கு மென்டல் மாதிரி தோணும். ஆனா விசுவாசங்கிறது அப்படித்தான். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவர் இல்ல. நான் ஆரஞ்சு பழம் சிஸ்டர், ஆரஞ்சு பழம் ஆப்பிள் வேற தேவையில்லாம பேசிருக்கேன், ஆரஞ்சு பழம் எனக்கு போதும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்லாதப்ப அதை எடுத்து ஆரஞ்சு பழம் இருப்பதாக நான் சொல்லுவேனே ஆனால், நம்புவேனே ஆனால் அதை எடுத்து நான் சாப்பிடவும் வேண்டும். பசி ஆற வேண்டும். சாப்பாடு போட்டு போறீங்க, இல்லை நான் ஆரஞ்சு பழம் ரொம்ப சாப்பிட்டேன், பசி இல்லை வேணான்னு சொல்லணும். சொல்லுவோமா? சொல்லணும். அதுக்கு தான் விசுவாசம். ஸோ நம்பிக்கை என்பது வேறு, விசுவாசிப்பது என்பது வேறு. சரி, அது வேற டாபிக். ஆகவே விசுவாசம், ஆண்டவர் பேரை வைக்கிற விசுவாசம், கர்த்தர் எனக்காக மாதிரி தடகம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விசுவாசம் நமக்குள்ள வேணும். அவருக்குள்ள நான் இன்னும் அதிகமாக ஆழமாய் அவருக்கு நான் பெரிய செய்யணும், ஒரு பிள்ளையா நான் வாழணும். விசுவாசத்தின் என்ன அர்த்தம்? அவர் சொன்ன எல்லாவற்றையும் கை கொண்டு அதை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய சத்தியமான எல்லா காரியங்களையும் நான் செய்ய வேண்டும். சரி, அதுக்கு அடுத்து நமக்கு நிறைய போட்டது. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தில் கூறுகின்றவர்களாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் அஸ்திவாரம் மட்டுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்திவார உபதேசங்கள், அஸ்திவார உபதேசங்கள் ஒரு ரகசியத்தை நான் பெரும்பாலும் என்னுடைய இத்தனை வருஷத்துலையுமே ஒரு 4 இடத்துல தான் அந்த சத்தியத்தை நான் பேசியிருக்கேன். அது இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலேயே சார், என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வருஷம் ஊழியத்தில் ஒரு 4 தடவை அல்லது 3 தடவை தான் அந்த சத்தியத்தை குறித்து நான் பிரசங்கித்திருக்கிறேன், டீச் பண்ணியிருக்கிறேன். அதை நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குமான்னு தெரில, பட் அதை கேட்கிறவர்களுக்கு, இதை பார்க்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடும். அதை வாசிச்சுட்டு திரும்ப வரலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆமென். இதுக்கு நான் சிந்திச்சு பார்த்த வரைக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் சொல்லும்போது, உன் வித்து என்று சொல்லுகிற பொழுது இந்த இடத்துல சாத்தானை ஆண்டவர் சபிக்கும் பொழுது சொல்லுகிறார். அவள் வித்து என்று சொல்லுகிற பொழுது ஏவாளை குறித்து இங்கே சொல்லுகிறார். இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இது வரைக்கும் இருக்கட்டும், அதை நம்ம திரும்ப படிப்போம். அவர் திடீர்னு வார்த்தை அவர்னு வந்துச்சு. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை. இது தலையில்லாத நல்லா இருக்கும் இந்த வசனம். பாம்பத்தானே சொல்லப்பட்டது. அவர் உன் தலையை நசுக்குவார். இப்போ பாம்பு, நானே சொல்றேன், பாம்பு ஷூ காலில் போட்டு வச்சு நச்சு கிச்சு 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 பண்ணி நசுக்கிட்டேன். இப்போ அது தலையே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி கிரஷ் ஆயிடுச்சு. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அந்த பாம்பு விரிச்சு போட்ட என்னுடைய குதிங்காலை நசுக்குவான்னு
காலை சுத்திக்கிறதுக்கு பேர் நசுக்கிறது இல்லை, என் காலையும் அதே மாதிரி உருத்தறியாம சதைச்சிடணும். இப்ப தலையில தான் கட்டாம நீ அவர் புதிங்காலை நசுக்குவாய், அவர் என்ன செய்வார்? கருப்புலையை நசுப்பட்டு தலையை போட்டு நசுக்கி கொண்டுவாரு அப்படின்னா கரெக்ட். ஆனா வசனம் அப்படி போல, வசனம் தப்பு செய்யாது. அவர் உன் தலையை சரி நீ அவர் உன் தலையை அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் புதிங்காலை நசுக்குவார். இது எப்படி? நேரடியான அர்த்தத்துல பார்த்தாலுமே நமக்கு உதைக்குது. சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், அவர் உன் தலையை நசுக்குவார். நினைச்சு பாருங்க, ஒரு சபையை ஒரு பாம்பு நசுக்கியாச்சு, நசுக்கி கிரஷ் பண்ணி எல்லாம் முடிச்ச உடனே அந்த பாம்பு என்ன செய்யுதுப்ப, நசுக்குன அந்த காலையே காலை பூச்சி நசுக்கு இது நசுக்கி அந்த கால் இருந்த அந்த ரூபமே இல்லாம அப்படியே அது உருத்தெரியாம ஆக்கிடுச்சு அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதுக்கு எப்படி நம்ம விளக்கம் கொடுப்போம்? இது ஒரு சத்தியம், ஒரு தீர்க்க தரிசன சத்தியம். அதை நான் விளக்குறேன், சபைக்காக சொல்றதுனால சொல்றேன். வீண்டாம் வாசனம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். உன் வித்து சொல்லும்போது பிசாசனுடைய கிரியைகளாகிய உன் வித்துக்கும், அவள் வித்து என்று சொல்லும்போது ஆவிக்குரிய சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் என்பது சர்ச், அவள் என்பது சர்ச். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அதனாலதான் இன்ன வரைக்கும் சபைக்கும் பிசாசனுடைய சந்ததிகளுக்கும் அல்லது பிசாசனுடைய கிரியைகளுக்கும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்காது. அது நம்ம புரிஞ்சிச்சு. ஓகே, அது போட்டோம். பிறகு அவர் உன் தலையை நசுக்குவார். இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப கொஞ்சம் நல்லா கவனிங்க, இதுதான் நம்முடைய சத்தியத்தினோட விளக்கம். சபை, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அப்போ சரீரமாகி அந்த முண்டம் சொல்லுவோம்ல, அந்த சரீரங்கிறது எதுப்பா சொல்லுங்க? சபை. சபை. அப்போ கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். தலையை விட்டுரும். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் என்னது? சபை. அப்ப சபையினுடைய கால் அப்படின்னு சொல்லுவோம். சபையினுடைய காலாக இருக்கக்கூடியது என்னது? சபையினுடைய கால் பகுதி என்ன சொல்லுவோம்? ஒரு கட்டடத்துடைய கால் பகுதி என்ன சொல்லுவோம்? தமிழ்ல என்ன? தமிழ்ல என்ன? அதுதான் வாசம். என்பவர்களாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் ஒரு நாய் கடந்து போவோமாக. அப்போ சபையினுடைய அஸ்திவார உபதேசங்களை இந்த தலை நசுக்கப்பட்டதாகிய சர்ப்பமாகிய பிசாசானவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த அஸ்திவார உபதேசங்கள் எல்லாம் துருபதேசங்களை கொண்டு வந்து, நிறைய கருகலான சத்தியங்களை கொண்டு வந்து அதை நாசம் பண்ணி கடைசி காலங்களில் சபையினுடைய மூல உபதேசம் படி மக்கள் நடக்க விடாமல், சபையினுடைய மூல உபதேசம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதை சிதைச்சிருவான். எங்கேயுமே சபையினுடைய மூல உபதேச வசனங்களை சத்தியத்தை தேடுற அளவு இருக்கும் கடைசி காலங்கள். எங்கடா சத்தியம் கிடைக்கும்? யாரா ஒழுக்கமான சத்தியம் பேசுவா? யாரா கிருபையை பத்தி பேசிக்கிட்டு, ஆசீர்வாதங்களை பத்தி பேசிக்கிட்டு, வீடு சுதந்திரம், வண்டி தான், காரு தான் ஆசீர்வாதம் பேசிக்கிட்டே இருக்கிற காலத்துல சத்தியம் எங்க கிடைக்கும்? சபையில எங்க அந்த சத்தியத்தோட உபதேசம் எங்க கிடைக்கும் சொல்லி தேடி அலைகிற அளவிற்கு சபையினுடைய அஸ்திவாரமாகிய மூல உபதேசங்களை விட்டு விலகிற அளவுக்கு நிறைய மாய்மாலமான சத்தியங்களை சபையில கடைசி காலைகளில் பிசாசு புகுத்தி ஒன்றுமில்லாம ஆக்கிடுவான். இதுதான் என்னுடைய சத்தியம். நான் திரும்ப சொல்றேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆண்டவர் நசுக்கிட்டார், சிலுவையில் நசுக்கிட்டார், ஒரு தெரியாம ஆக்கிட்டாரு. அவனுடைய எல்லா இதுக்கும் குடிக்கிட்டார். அவன் தனக்கு கொஞ்ச காலமே இருக்கிறது என்று அறிந்து அவன் என்ன செய்யறான்? யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஆனா அவன் தோற்கடிக்கப்பட்டதான ஒரு பிசாசு. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இது தலையை நசுக்கிட்டார் ஆண்டவர். அவன் தலையை நசுக்கினா பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டார். இது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கொஞ்சம் பாம்பு காற்று குடிச்சுட்டே இப்படியே வாழாட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதை பார்த்து நம்ம பயந்துகிட்டே இருக்கிறோம். இது அவர் ஒரு தலையை நசுக்கிட்டாரு கன்ஃபார்ம். ஆனா அதுக்கு பிறகு நீ என்ன செய்வாய்? நீ அவர் புதிங்காலை நசுக்குவாய். அவர் புதிங்காலை என்று சொல்லும்போது கிறிஸ்து தான் சபையினுடைய தலை. நான் கிறிஸ்து தான் சரீரமாக தலை யாரு? கிறிஸ்து. இந்த கரெக்ட்.
கீழே இருக்கிறதெல்லாம் என்னது? சபை. சபை. சபைன்னு சொல்லும்போது கால் பகுதி தான் என்னது? அஸ்திவாரம். சபையோட அஸ்திவாரம் சொல்லும்போது என்னது? மூல உபதேசங்கள், the fundamental doctrines. சபையினுடைய தவிர்க்க முடியாத சத்தியங்கள் தான். அந்த தவிர்க்க முடியாத சத்தியங்கள்ல ஊழலை பொருத்தி சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு நிறைய காம்ப்ரமைஸான தியாலஜி கொண்டு வந்து விட்டு சபையில போலித்தனத்தை அதிகமா, சத்தியத்துல போலித்தனத்தை நிறைய மிக்ஸ் பண்ணதுனால ஜனங்களுக்கு சத்தியம் தெரியாமலேயே கண் சொருகி போன குருடர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாய் இருப்பார்கள். ஆகவே சத்தியம் தெரியாததுனால அவர்கள் சீக்கிரம் விழுந்து போவார். இதுதான் அவன் பிளான். ஸோ இதைத்தான் ஆண்டவர் அப்போவே தீர்க்கதமாக சொல்லிட்டு இருக்கிறார், இப்படிலாம் நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த மூல உபதேசம் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் சரக்கு வேலை கீழே வந்துட்டு ஃபுல்லாக அதை எடுத்தோம்னா இன்னைக்கு டைம் ஓடி இருந்து நிறைய கொண்டு வந்திருக்கேன். எனக்கு சொல்றதுக்காக அது நேரம் ஆகுதுன்னு அதை சொல்லலை. ஆகவே மூல உபதேசங்கள்லாம் இதுதான். இந்த மூல உபதேச வசனங்களை நாம விட்டு வளையும். ஆனால் இது சொல்லப்பட்டிருக்கு, இவைகளெல்லாம் அஸ்திவாரங்களே. அஸ்திவாரங்கள்னா இது மட்டும்தான். உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு ரேஞ்சுக்கு பேசக்கூடியதெல்லாம் வெறும் அஸ்திவாரம் தான் அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல என்ன எவ்வளவு விஷயங்கள் இருக்குது? கர்த்தருக்கு பரிசுத்தம் உண்டாகட்டும். அந்த காரியத்தை சொல்றேன். சபையினுடைய மூல உபதேசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சில காரியங்கள் சொல்லி நீங்க எழுதிக்கோங்க. மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், உலகத்திலிருந்து பிரிக்கப்படுதலும் பரிசுத்த வாழ்வும், அப்போஸ்தல உபதேசத்தில் வளர்தல், ஐக்கியம், ஃபெலோஷிப், கர்த்தருடைய பந்தி ஆசரித்தல், ஜெப வாழ்க்கை, அடுத்தது ஜெப வாழ்க்கை, ஊழியம் செய்தல் அண்டு சாட்சியை காத்துக்கொள்ளுதல், கடைசியாக வருகைக்கு ஆயத்தப்படுதல். இதெல்லாம் ஒரு சபையினுடைய அடிப்படை உபதேசம். நிறைய இருக்கு, ஆனா இதை நான் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சபையினுடைய அடிப்படை உபதேசம், சபையை எப்படி அடிப்படையா உபதேசங்கள் கொடுத்து காப்பாற்றி வழிநடத்துறது என்று சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இந்த 9-10 பாயிண்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய ரொம்ப நேரம் சால்வேஷனை பொறுத்து, மனம் திரும்புதலை பொறுத்தும், ஸ்நானம் சொல்லியாச்சு. அதுல இன்னைக்கு நம்ம மிக முக்கியமாக நம்ம கருதப்பட போற காரியம் செப்பரேஷன் அண்ட் ஹோலி லைஃப், உலகத்திலிருந்து பிரிக்கப்படுதலும் பரிசுத்த வாழ்வு. இது நாம கைக்கொள்ள வேண்டிய ஒரு பிரகாரம். அடுத்தது அப்போஸ்தல உபதேசத்தின்படி வாழ்வு. இதுதான் நமக்கு இன்னைக்கு நிறைய மிஸ் பண்ணக்கூடியதான ஒரு காரியம். இந்த ரெண்டை குறித்து நம்ம இன்னைக்கு சிந்திப்போம். அதுல வாசிங்க தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரிகளை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமா, நாம செய்த நீதி நிமித்தம் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல, ஆனால் பரிசுத்த ஆவினால திருமொழிக்கினால நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். ஆகவே நாம் மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு என்னது? precious gift. ஒண்ணுமே தெரியாம பாவமா ஒரு ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்கிறவன் கூட்டு போய் ரேமண்ட் ஷோரூம்ல அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஃப்ளைட்ல உலகத்தையே சுத்தி காமிச்சிட்டு வந்தா, சுத்தி காமிச்சிட்டு இறங்கின உடனே அவன் பேர்ல என் பங்களாவை எழுதி வச்சு புத்திர சுவீகாரம் பண்ணிங்க அவனை. எப்படி இருக்குமோ அது மாதிரியானதான் ரட்சிப்பு. தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் என் புள்ளடாடி அப்படின்ட்டாங்க. அப்படிப்பட்டதான ஒரு ஈவை பெற்றிருக்கிறோம் நீங்களும் நான். அப்போ அது நம்ம எப்படி ஒழுங்கா வாழணும், எவ்வளவு உண்மையா வாழணும். பல நேரங்களில் சத்தியத்தை புரியாதபடிக்கு நாம் என்ன செய்யறோம், ரொம்ப நம்மளை நாமே கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருந்தேன். எனக்கு என்ன இருக்கு, நான் ஆண்டோட பிள்ளையா, எனக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது என்று வாழ்கிறோம். உதாரணமாக ஒரு மனிதன் கப்பல் ஏறி வெளிநாட்டுக்கு ஒரு வேலை விஷயமாக போக வேண்டியது. அப்போ அவனுக்கு இத்தனை 1000 ரூபாய் டிக்கெட் என்று சொல்லி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி ரொம்ப சேகரித்து எல்லாம் பண்ணி ஒரு டிக்கெட் வாங்கிட்டான். எல்லாரும் போல அவனும் டிக்கெட் வாங்கிட்டான். டிக்கெட் வாங்கி ஏறி அந்த கப்பலில் ஏறியாச்சு. அது ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த இடத்துக்கு போய் சேரும். அப்படி போகும்போது என்ன பண்ணிட்டான்னா,
இவனோட பையில புளியாத சோறு, கட்டுச்சோறு, வாழைப்பழம் இதெல்லாம் கொண்டு வந்தான். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்தந்த இடத்துல பிரயாணம் பண்ணிட்டு தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்றாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, நீச்சல் குளத்தில் குளிக்கிறாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, கேரம் போர்டுலாம் விளாடுறாங்க. அது இந்த மாதிரி உள்ள பயணிகள் எல்லாம். இவன் நான் ரொம்ப ஏழை, எனக்கு ரொம்ப காசுலாம் இல்லை, நம்ம போய் இறங்கி வேலைக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், அந்த கட்டுச்சோரை பிடிச்சி ஓரமாக்கி சாப்பிட்றோம், வாழைப்பழத்தை சாப்பிட்றோம். 1-2 நாளையில் முடிஞ்சிருச்சு. 3ஆம் நாள் பசி தாங்க முடியல. சாப்பிட போகலாம் வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை நீங்கள் போங்க இந்த வர்றேன் அப்படின்ட்டு சாப்பிடாம இருக்கான். அவன் தண்ணி குடிச்சிட்டு பேசாமல் அப்படின்னு 3ஆம் நாள் நைட் ஆயிடுச்சு. பசி தாங்க முடியல. எவனாச்சும் ஒரு பிஸ்கட் தருவானா பார்த்தா நல்லா சரியான சாப்பாடு போட்டு எல்லாம் போறானா உட்காந்துட்டு ரொம்ப பணக்காரிங்க, நம்ம இதுக்கெல்லாம் சேர்த்து காசு கொண்டு வரலையே அப்படின்னு முந்துக்கிட்டு இருந்தாங்க. 4ஆம் நாள் 5ஆம் நாள் ஆச்சு. ஆள் மயக்கமாயிட்டேன். 5 நாள் ஆன உடனே டாக்டர் செக் பண்ணுறாங்க, ரொம்ப மயக்கம் ஆகிட்டா ஒரு மாதிரி ஆகிட்டான் அப்படின்னு. அப்போ கேட்குறாங்க, ஏதாச்சும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பழம் ஜூஸ் குடிங்க அப்படின்னு குடிக்கிறேன். என்னோடய நான் குடிக்காமல் இருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் ஆனோடனே எல்லாம் நல்லா சாப்பிடணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவனுக்கு குளுக்கோஸ்லாம் ஏற்றி ரெடி பண்ணி எல்லாம் விட்டுட்டான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் நல்லா ஓரளவுக்கு தெம்பாயிட்டான். இந்த ஆணு என்னத்தை பிள்ளை கொடுத்துட்டா போகிறாங்க தெரியலையே அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட் சொல்கிறான், இதெல்லாம் நீ வாங்க வேண்டாம், ரொம்ப பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மட்டும் வாங்கி கொடுக்குறது, குழந்தை இருக்கு, சின்ன காசு தான் கொடுக்குறேன், வேறு எதுவும் வேண்டாம், எதுவும் வாங்கிட்டு வந்துடா, அதனால காசு கொடுக்க முடியாது. காசு கொடுக்க முடியாது. யாருடா நீ, எந்த ஊர்டா, நீ வரைக்கும் வந்ததே இல்லையா இதில் கப்பலில் வந்ததே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் திருட்டு போகிறேன், நாம் கொடுத்த பில்லில் எல்லாரும் சேர்த்தாங்க வாங்கியிருக்காங்க. எல்லாமே போய் இறக்குற வரைக்கும் டீச்சர் குளத்தில் போகிறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு, விளையாடுறதுக்கு, சட்டிலுக்கா விளையாடுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, திடீர்னு ஏதாச்சும் உடம்பு முடியாதுன்னா குளுக்கோஸ் போடுறது, மருத்துவ செலவு, அம்புட்டுக்கு சேர்த்து இன்சூரன்ஸ் முதற்கொண்டு சேர்த்தாண்டா வாங்கியிருக்காங்க பில்லில். இப்படின்னா நீ சாப்பிடலையா, எனக்கு தெரியாதுங்க, நான் கட்டுச்சோறு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ பசியில் கிடந்து வாடிட்டேன், எனக்கு ஒரு ஒன்று சாப்பிட்டு தான் நல்லா இருந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, சாப்பிட்றா அப்படின்னா. இது ஒரு கதை. இதே போலதான் கர்த்தரோட பிள்ளைகளாக நீங்களும் நானும் பல நேரங்களில் கர்த்தரோட பிள்ளைகள், கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட மறந்து நாம் என்ன சொல்றோம், அந்த உலகத்தினுடைய காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு நம்முடைய பொருளின்படியே வாழ ஆரம்பித்து ஆண்டவனை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் இப்படி வச்சிருக்காரு, அப்படி வச்சிருக்காரு, என்னதான் பண்றது, நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி சொந்த கட்டி சொத்தை நம்பியே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள் சொல்லி ஆக்கி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால காரியங்கள் ஆண்டவருக்காக விருதுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ள காணப்படும். நம்ம என்ன செய்யறோம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதே போதும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்காகவே நம்ம வாழ்ந்து இன்னும் சொல்லுவார்களோ, இன்னும் செய்வார்களோ என்று சொல்லி உலகத்துக்குரியக்காகவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். உதாரணமாக நான் இப்படி சொல்றேன், ஸ்கூல்ல படிக்கும் பொழுது நமக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஹை ஸ்கூல் படிக்கும் போது அதனுடைய யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சில மாற்றங்கள் பண்ணிக்கிடுவாங்க. என்ன மாற்றம், தலை பகுடு எடுக்கிறதுல ஒரு ஸ்டைல், நேர் வகுடு தான் எடுக்கணுமோ, சைடு எடுக்கப்படாதோ, இவங்களாம் ஒரு ஸ்டைல் மாற்றிக்கிறது. சரியா, யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான், ஆனால் அதில் ஒரு ஸ்டைல் நான் வச்சுக்கிடுவேன். அந்த இதுலேயே சடையில் ஒரு ஸ்டைலு, அந்த கை இந்த ஷாலில் ஒரு ஸ்டைலு, ஷால் போடுற விதத்தில் ஒரு ஸ்டைலு, பசங்களாக இருந்தால் அது கிருதாவில் ஒரு ஸ்டைலு, இப்படி மாற்றிக்கிறான். ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே அவன் மாறுறான். காலேஜில் போனோடனே அவங்க இன்னும் மாறுறாங்க, விதவிதமாக மாறுறாங்க, டீசெண்டாக மாறுறாங்க, அன்டீசெண்டாகவும் மாறுறாங்க. கிராஜுவேஷன் முடிச்சாச்சு, நல்ல பெரிய படிக்கும்போது பார்த்தா அவன் ஒவ்வொருத்தரும் இப்போ வேலை கிடைச்சிருச்சு, அரசாங்க உயர் பதவியில் வேலை கிடைச்சிருக்குன்னா அவன் இந்த +2 படிக்கும்போது 10th படிக்கும்போது அந்த சேட்டை படியே ட்ரெஸ் போட்டிருப்பான், இந்த புதர் முடி மாதிரி வெட்டி போனான் கரெக்டர்,
புதர் மண்டியை புதர் மாதிரி வச்சிருப்பாங்க, எல்லாம் அவங்க கட்டிருப்பாங்க. அதுக்கு நான் புதர் மணின்னு பேர் வச்சிருக்கேன். புள்ளி பாவா இருக்கு, அது வச்சிருக்கேன். அப்படி வச்சுக்கிட்டு என்ன எப்படி எப்படியோ மீசா தாடியெல்லாம் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா லெகின்ஸ் மாதிரி போட்டிருக்கான் பேண்ட்லாம். சரியா? இப்படிலாம் போட்டு இதே மாதிரி கலெக்டர் வேலை வந்தோம்னு அதே மாதிரி பணம் அரசாங்கம் பதினொன்னா அதே மாதிரி கேர்ளும் அதே மாதிரி இருப்பாளா? உடனே பார்த்தா நெக்கு கலர்லாம் ஜாக்கெட்லாம் ஒரு மாதிரியா போட்டு இவ்வளவு சட்டை போட்டு மாடர்னா பண்ணி பார்த்தாலே கண்ணாடி ஒன்று போட்டு வணக்கம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க மேக்கப் வருது இல்லை. கத்தோட பிள்ளைகளாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப் இருக்குதா? ரட்சிக்கப்படும் போது அதே மாதிரி தான் இருப்பேன். 5 வருஷம் சபைக்கு வந்த பிறகு அதே மாதிரி தான் இருக்கேன். 20 வருஷம் சபைக்கு வந்த பிறகு அதே மாதிரி தான் இருக்கேன். அடுத்த வருஷம் சாக போறேன், இப்போ அப்படித்தான் இருக்கேன். அப்படின்னா என்ன மாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு? டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப். கிறிஸ்துவுக்குள்ளான ஒருவன் இருப்பானா, சிருஷ்டியா இருப்பானா, அவன் போய் நாளுக்கு நாள் வளர்ந்து 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 ஒரு பட்டாம்பூச்சி எப்படி ஒரு முதிர்ச்சி அடைகிற பொழுது ஒரு அழகான சிறகெடுத்து பறக்கிறதோ அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாக வளர 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 நம்முடைய வாழ்விலும் வாக்கிலும் கிரியைகளிலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காணப்படுகிற பொழுதுதான் உங்களை காண்கிற ஜனங்கள் நம்மை காண்பார்கள். உதாரணத்துக்கு எப்படின்னு சொல்றேன், கர்த்தரை அறியாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்கள் என்று கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்துதான் அவர்கள் தெரிந்து கொள்கிறார். தலையில சொல்றேன், கிறிஸ்தவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று வேதத்தை படித்து தெரிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நமது வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்கிறார்கள். அவன் பயப்படிக்க மாட்டான், சொல்லுவான், கிறிஸ்டியன் நீங்களே இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்க, நீங்க கிறிஸ்டின் தானே, நீங்களாம் அப்படி பண்ணலாமா அப்படின்னா. அப்ப எதை பார்த்தா அவன் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் பைபிள் படிக்கிறோம், இப்படி வாழுவோம் இப்படி வாழ மாட்டோம் அப்படின்னு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அப்ப அவங்களுக்கு அதான் வசனம் சொல்லுறது, நீங்கள் எல்லாருக்கும் பார்க்கும் யோக்கியமானவர்களை செய்வது, யோக்கியமானவர்களாய் வாழன்னு சொல்லிட்டு பவுலுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், யோக்கியமானவர்களை. அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாட்கள் ஆக 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 நமக்குள்ள அந்த வாழ்வில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகணும், ஒரு மறு மாற்றங்கள் உண்டாயிருக்க வேண்டும். அது உள்ளத்துக்குள்ள நீங்கள் யாரா இருக்கிறீங்களோ அதுதான் வெளியரங்கமாக நீங்கள் வெளியில வருவீர்கள். உள்ளுக்குள்ள அவன் பயங்கரமான ஹீரோவா நினைக்கிறான், அதனால கண்ணாடி விட்டு விலகவே மாட்டேங்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு உள்ளுக்குள்ள அவங்கள பயங்கரமா நினைச்சுட்டே இருக்கிறதுனால அவங்க என்னமோ செஞ்சு காமிக்கிறாங்க. ரூம் தனியா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது அவங்க ஒரு ஆட்டமே ஆடுறான். என்னன்னா அவன் உள்ளுக்குள்ள அப்படி ஃபீல் பண்றாங்க. நீ அதே போல கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதாக, நம்முடைய ஜீவனில் அவர் இருக்கிறதாக நினைக்கிற பொழுது நீங்களும் நான் என்ன செய்வோம், கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். உதாரணமாக இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு மனிதனை ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை கண்டு மனதுருகினார். மனதுருகினார்னா எப்படி மனதுருகி இருப்பாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவனுக்கு வந்து ஐயோ இருக்கானே என் பிள்ளை எப்படி இருக்கானே, நான் என்ன ஒண்ணுன்னு தெரியலையே. நினைச்சு பாருங்க, இந்த பையனை எங்க அம்மா வந்து ஹாஸ்டல் விட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு நீ தான் பார்க்க போறாங்க. அவன் சாப்பிடாம வீட்டுக்கு கவலையில இருந்து ஆள் நறுங்கி போயிட்டான். 10வது ஹாஸ்டல் இருக்கிறதுனால நிறைய சிறங்கு சூரியெல்லாம் வந்து அங்கங்க புண்ணு புண்ணா இருக்கு, உடம்புலாம் புண்ணு புண்ணா இருக்கு, வாய் புண்ணா இருக்கு, தலைமுடியெல்லாம் சரியா வெட்டல. அம்மா வந்தாலும் கண்ணில் உயிரை வச்சுக்கிட்டு வந்தேன் அம்மா அப்படின்னு வர்றேன். இந்த அம்மா பார்த்த உடனே பிள்ளை வர்றான்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷம் அதிகமா இருக்கிறத விட அவனை பார்த்து என் பிள்ளை எப்படி இருக்கிறான்னு ஒரு வருத்தத்துல உடனே ஒன்று நடக்கும். என்ன தெரியுமா, அது கிட்டத்துல வந்தோன்னு கண்ணு கலங்கிடும். என்னடா நல்லா இருக்கியாடா, இல்லடா இப்படி இருக்க, என்னடா புண்ணு புண்ணா இருக்கு, டாக்டர் காமிச்சியாச்செல்லாம், ஏன்பா ஏன்டா சாப்பிடியா இல்லையாடா, ஓ இப்படி இருக்கிறானே அப்படின்னு படிச்சுக்கிட்டு கண்டு அப்புறம் தான் மற்ற பேசலாம். அது போல கிறிஸ்து ஒருவனை பார்க்கிற பொழுது மனதுருகி, அதுதான் மனதுருக்கம். மனது உருகிறது உண்மையா இருந்தா கண்ணுல தண்ணி வைக்கும். பார்த்தவன மனதுருக்கிட்டேனாக்க என் கண்ணுல அப்படி தனியா ஊறும், அதுக்கு தான் மனதுருக்கம். அப்ப கிறிஸ்து ஒருவனை பார்க்கிற பொழுது மனதுருகி பார்க்கிறார்.
கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் அந்த உலகத்திற்காக நாம் வேறு பிரிக்க விட்டவர்கள் என்பது உண்மையானால் நான் பார்க்கிற பார்வை கிறிஸ்து பார்த்தது போல இருக்க வேண்டும். நான் பேசின பேச்சு கிறிஸ்து பேசுறது போல இருக்க வேண்டும். என்னுடைய அமர்தலும் உட்கார்தலும் என்னுடைய நடவடிக்கையும் கிறிஸ்துவனுடைய சாயல் பொருந்தியதாய் காணப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா நாம் இன்னும் கிறிஸ்தவனா ஆகலைன்னு அர்த்தம். கிறிஸ்தவன் எப்படி வாழணும், எப்படிப்பட்ட பேச்சு உள்ளவனா இருக்கணும் என்று சொல்லி ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 26:69. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னார். அவனோ அந்த மனுஷன் நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. இந்த வசனத்துல என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து அங்கே விசாரணைக்காக ஆஜராயிருக்கிற பொழுது பேதுரு அவருக்கு பின் சென்று வாட்ச் பண்ணுவதற்காக போய் கொண்டிருக்கிற பொழுது ஒருத்தி சொல்லுகிறாள், ஏய், நீயும் அவர்களில் ஒருவன் தானே, உன்னை நான் பார்த்திருக்கிறேன். இல்லை இல்லை, அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு, ஆகா கண்டுபிடிச்சு போல இருக்கே அப்படின்னு கூட்டத்தில் நழுவி அந்த பக்கம் போயிட்டான், வடக்க போயிட்டான். அங்க போய் டிடி பார்த்துட்டு என்ன நடக்கணும் அப்படின்னு அங்க பார்த்தோன்னா என்ன இடித்து கொண்டிருக்கிறான் ஒருவன். ஏய், யாரடா நீ? நீயா? நீயும் அந்த நெசனா இயேசு கிறிஸ்துவின் கும்பலில் ஒருவன் தானே, உன்னை பார்த்திருக்கிறேன். அந்த ஊர்ல நீ போகும்போது அந்த அத்தி மரத்தை சமைக்கின்ற பொழுது கூட இருந்தா நான் பார்த்திருக்கிறேன். ஏன் இன்னொன்று கூட ஞாபகம் வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இல்லை இல்லை, அது நான் இல்லை, என் வேற யாராயும் இருக்கலாம். கண்டுபிடித்து விட்டார்களே, நம்மளையும் சேர்த்து சிலுவை அறிந்து விடுவார்கள், எதிர்க்க பாய் விடுவோம் என்று மேற்க விட்டான். மேற்க போனா அங்க வந்து ஒருத்தர் பார்க்கிறான். ஏய் வா, நீ இந்த சகை வீட்டுல ஒரு ஊருக்கு போனாரு, அப்படி கூட இருந்தில்ல, நீயும் அவர்களில் ஒருவன் தானே? ஆம், நன்றாக ஞாபகம் மாற்ற ஏமாற்ற முடியாது. ஹலோ காவல் சேவர்களே, இதோ ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, மாற்றி கொடுக்கிறான்னு சொன்ன உடனே இவன் ஆள் உஷாராயிட்டான். என்ன சொன்னான் தெரியுமா? அவனை யாரும் எந்த களவாணி பேரு எனக்கே தெரியாது, அவனை போய் என்னோட மாட்டி விடுற நான் யார் தெரியுமா என்று சொல்லி சபிக்கவும் உங்களை சபிக்க சொன்ன சபிப்பிய சபிக்க சொன்னா எப்படி சபிக்க? எல்லாம் தலையில வந்து கரெக்டா முடிஞ்ச சபிக்கவும் சத்தியம் பண்ண ஆத்தாவை சத்தியமா சொல்றேங்க, கிடையவே கிடையாதுங்க. நாசமா போறவனவன் ஏன் தலை கட்டுறாங்க, நீ எல்லாம் ஊர் போறியா, யார் யார் என்ன இருக்க, கூப்பிடவா எங்க மாமா கூப்பிடவா அப்படின்னு சொல்லி ரகலையே பண்ணிருக்கான். அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஸ்டார்டட், எப்ப முடிச்சான்னு தெரியாது. அந்த பொம்பளை டர்ன் ஆகி போயிருப்பா, போகிற வரைக்கும் வந்து விடாம சமைச்சிருக்கான், விடாம சத்தியம் பண்ணிருக்கான். ஒரு நிமிஷம் மட்டும் கிடையாது, குறைஞ்ச ஒரு 10 நிமிஷமாச்சு விடாம ஏசிப்பான்னு நினைக்கிறேன். ஆனா வசனம் சொல்லி ரொம்ப பிடிச்ச வசனம் வாசிங்க, 73வது வசனம். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார். என்ன சொன்னார்கள்? உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. நினைச்சு பாருங்க, ஸ்லாங் இல்ல, ஸ்லாங்குக்காக சொல்லல. ஓ, ஸ்லாங்குக்காக எல்லாம் வெளிப்படுத்தாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டுக்கார, இயேசு கிறிஸ்துக்குன்னு ஒரு இயேசு சீடர்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கு. அந்த ஸ்லாங் உதாரணமா எங்க அப்பா எடுத்து, எங்க அப்பா வந்து இன்ன வரைக்கும் அந்த கிறிஸ்தவ வார்த்தைகளை தான் இன்னமும் பயன்படுத்துவார். உதாரணமா சொல்லும்போது பிரத்யேகமா சொல்றது ஒன்றும் இல்லை பிரதர் அப்படிங்கிற. இந்த காலத்து யாரும் பிரத்யேகமாங்கிற வார்த்தை யூஸ் பண்றது சரியா? என் பையன் கூட திருப்பி ஜோப்பா அம்மாட்ட ஆகாரம் ரெடியாச்சா, தாத்தா வெளியில போறாங்க, ஆகாரம் ரெடியாச்சான்னு. ஆகாரங்கிற வார்த்தையை வீட்டுக்குள்ள யாரும் யூஸ் பண்றாங்க. சாப்பாடு ரெடியாச்சான்னு இந்த வெளியில் போவோம் அப்படிதான் சொல்லுவோம்.
அந்த காலத்து பழையதை இன்னைக்கு வந்து பழைய ஆட்களை பார்த்தீங்கன்னா அந்த சா அப்படிங்கிற வார்த்தை வந்து ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஷிபாகம் சம்பகம் கேள்விப்பட்டீங்களா? பழைய ஆட்கள் வந்து இந்த வடமொழி சொல் அந்த அதை பயன்படுத்துவாங்க. ஷா ஷூ இதெல்லாம் வந்து அந்த இதுலேயே வரும். அதை மாற்ற மாட்டாங்க. பழைய ஆட்களுக்கு உண்டு அந்த பழைய அந்த அந்த ஸ்ட்ராங்கான தமிழை பயன்படுத்துகிற இன்னைக்கு உண்டு. எங்க அப்பா மாதிரி உண்டு. அதே போல இவரை செய்யலாம் தெரியுமா? உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்கிறதுன்னு சொல்லும்போது இவை ஆண்டவர் மறுதளிக்கிறதும் சபிக்கிறதுமே கிறிஸ்தவம் கலந்த வார்த்தையா வருது. இப்ப நம்மளால சொல்லுவாங்க, இப்ப சாதாரண விஷயம் வரும்போது அங்கிருந்து ஊழியக்காரர்கள் அங்கிருந்து கடந்து வந்து இருக்கிறார்கள். ஏன் கடந்து வந்து 7 மைல் 7 மலை 7 கடலா கடந்து வந்திருக்காங்க. காலை இனவாதாக தூங்கிட்டே வந்து இறங்கிட்டாங்க. ஆனா சொல்லும்போது கடந்து வந்திருக்கிறார்கள். ஒரு பள்ளத்தாக்குகளை கடந்து வந்திருக்கிறார்கள். அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கிறிஸ்தவ வார்த்தை பயன்படுத்துறாங்க. இப்போ அது மாதிரி ஒரு வார்த்தை மைக்கை செக் பண்ணும்போது பார்க்கும். ஹலோ ஹலோ ஏன் மைக் செக் 1 2 3 கேட்காதா? அவ்வளவு கிறிஸ்டியனா இருக்கிறாங்க. அவ்வளவு கிறிஸ்டியனா இருக்கிறாங்க. செக் பண்ற வார்த்தை கூட கிறிஸ்டியன் வார்த்தையா தான் வரும். ஹலோ பிரைஸ் லார்ட், ஹலோ செக், ஹலோ ஹalleluya ஹalleluya. கொஞ்சம் பாருங்க பேசுறது ஹalleluya ஹalleluya கரெக்டா. அவ்வளவு கிறிஸ்டியனா இருக்கிறாங்க. இதே மாதிரி இவன் திட்டின வார்த்தை கூட கிறிஸ்டியன் வார்த்தை மாதிரி திட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து பேசின மாதிரியே திட்டிருக்காங்க. சபிக்கிறான், சத்தியம் பண்றான். அது கூட இயேசு கிறிஸ்து பேசின மாதிரியே சத்தியம் பண்றான். எப்படின்னா பொல்லாதவர்களை நீ பேசுகிறாய் சரியே, அவன் எனக்கு தெரியாது. அந்த நாசமாய் போகிறவனை எனக்கு தெரியாது. விளங்காதவரை என்னோடு இணைத்து நீ பேசாதிருப்பாயாக. உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், அந்த விளங்காதவனை என்னோடு இணைக்காது, அவனை நான் அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்றது. உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்க இயேசு மாதிரி நீ பேசுற. நீ சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினாலும் நீ பேசுற இயேசு கிறிஸ்து பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றான். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம கடைக்கு போறோம். கடையில போயிட்டு கத்திரிசத்தமானால் ஒரு 1/2 கிலோ நல்லெண்ணெய் கொடுக்க வாங்கி பில்லு போட்டு கொடுத்தா எவ்வளவு இருந்தது? 466 ரூபாய் சிஸ்டர். அப்படியா? பிரைஸ் எல்லாம் காசு கத்தருடைய ஆசீர்வாதமா இருக்குங்க. பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோமா? புரியுதா நான் சொல்ற வித்தியாசம்? ஆனா பேதுரு அப்படிதான் இருந்தாங்க. அவனோட வார்த்தைகள்ல கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட்டது, கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் வெளிப்பட்டது. அவனோட வார்த்தைகள்ல கிறிஸ்தவனா தான் வாழ்ந்தான். நம்ம அந்த அளவுக்கு இல்லைனாலும் நம்முடைய குறைந்தபட்ச கிறிஸ்தவ நடவடிக்கைகள்ல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நடைமுறைகள்ல கொஞ்சமாவது நம்ம கிறிஸ்துவனுடைய சாயல் சார்ந்ததாய் காணப்படுவோமா? இன்னைக்கு நீங்கள் வெளியே போய் கொண்டிருக்கிறீர்கள், உங்களை 1000 கண்கள் பார்க்கிற பொழுது, சார் வணக்கம், கிறிஸ்டினா சார், நான் பார்த்தாலே தெரியுது, அதான் கேட்டேன். சரி சரி சரி. இப்போ நாள் என்ன கூட சொன்னாங்க, என்னை பார்த்தா கிறிஸ்டின் மாதிரி இருக்கான்னு தெரியல. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஒரு போன மாதம் திருச்சிக்கு. போயிட்டு சாப்பிட்டுட்டு வேகாத வழியில் நடந்து வந்துட்டு இருந்தேன். லிஃப்ட் கொடுக்க ஆள் இல்லை, தெரியாத ஊர். அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். சரியான 2-2.5 மணி வெயில். நடந்து வந்து பஸ் ஸ்டாப் வரணும். நடந்து வந்துட்டே இருந்தேன். பின்னாடி ஒருத்தர் 2 வீலர் வந்து நிப்பாட்டி, சார் ஏறுறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சொன்னேன் ஊழியர். நான் நினச்சேன் நீங்கள் உங்களை பார்த்தா ஊழியக்கார மாதிரி நான் போடுங்க, ஷோல்டர் பேக் போட்டு சொன்னாங்க. ஊழியக்கார மாதிரி இருக்குதே அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக நீங்கள் ஊழிய செய்றீங்க, பரவாயில்ல, ரொம்ப சொல்லுங்கள், ப்ரைஸ்லாம் ஆடுங்க அப்படின்ட்டு வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கேன். ப்ரைஸ்லாம் ஆடுறேன், ப்ரைஸ்லாம் ஆடுன்னு. அப்புறம் வந்துச்சு பஸ் ஸ்டாப். வந்தோன்னு சொன்னார், நான் இந்த இங்கே பக்கத்தில் ஒரு சபைக்கு போயிட்டுருக்கேன், நான் பாஸ்போர்ட்டை உடன்பொழி அவங்க செஞ்சுட்ருக்கிறேன், உங்களை பார்த்தா ஊழியக்கார மாதிரி இருந்துச்சு, அதான் பாட்டி ஏற்றுனேன், நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த வேஷத்தை பார்த்த உடனே வெள்ளை சட்டை இது ஒரு சொன்னாங்க, பார்த்த உடனே ஊழியக்காரா இருப்பான்னு தோணுது. இது வெளி வேஷம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? இப்போ நம்ம வாசிக்கிறபடி செப்பரேஷன் அண்ட் ஹோலி லைஃப் இன் சொசைட்டி, சமுதாயத்திலிருந்து நாம் வேறுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்வும் பரிசுத்த வாழ்வும் வாழுகிற பொழுது அது நம்முடைய கண்களிலும் பேச்சுக்களிலும் நடவடிக்கை கிரியைகளிலும் அது நம்மளை அறியாமலே பிரதிபலிக்கணுமே தவிர உடம்புல உள்ள சரீர
ட்ரெஸ்ஸுகளினால மட்டுமல்ல. சரியா? அப்போ நாம் உள்ளத்தால யூதனாக இருந்தால், உள்ளத்தால கிறிஸ்தவனாக இருப்போமே ஆனால் கண்டிப்பாக வெளியரங்கமாக உங்களோட உடைகளில் அது தெரிய வரும். அப்ப கிறிஸ்துவனுடைய சாயலை நான் அணிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுறவன் பேதுரு வச்சுக்கிறோமே, பேதுரு போனது எப்படி? எல்லாரும் போல அவன் போனான். ஆனா அவங்க பேச்சுல கிறிஸ்தவ சாயலின்படிதான் அவன் பேசுறான். உள்ளுக்குள்ள பரவது ஆண்டவர் என்னாச்சோ, எசப்பாவுக்கு என்னாச்சோ, ரபிக்கு என்னாச்சோ அப்படின்னு பதச்சிட்டு தான் பாக்குறான். உள்ளுக்குள்ள அந்த வேதனை இருக்குது. ஆனா வெளியரங்கமா அவன் தெரியாத மாதிரி இருந்தாலும் அவனுடைய பேச்சு அவன் கிறிஸ்தவன் என்பதை காட்டி கொடுக்குது. ஒருவேளை நீங்க இன்னைக்கு சாதாரணமா நீங்க நான் சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட பேசுற ஜனம் இல்லைங்க, உங்கள்கிட்ட பேசினாலே எனக்கு ஒரு மாதிரியா, ஏதோ ஒரு மனசு நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு நம்மகிட்ட, என்னன்னு தெரியலங்க அப்படின்னு உங்களை பத்தி சொல்ல தெரியணும். ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறது கிறிஸ்துவோட ஆவி, அது சமாதானம் உள்ள ஆவி, அவங்களுக்கு ரணங்களை ஆற்றக்கூடிய ஒரு ஆவி, தெய்வீக ஆவியானவர் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பழகிட்டு போனாலும் வீட்டுக்குள்ள போனாலே சண்டை போடுற குடும்பங்கள் அமைதியாக, ஏன்னா உங்களோட ஆவி உங்களோட ஒட்டி அனுப்பணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஒரு வசனத்தை நான் ஒப்பிடாய் சொல்லி இந்த ஹோலி லைஃப் அப்படிங்கிறது ஒப்பீடாக சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. இது என்ன பார்த்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்பொழுது சொன்ன வார்த்தை, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளை அனுப்புறேன், நீங்க என்ன செய்யுங்க, போய் எருசலேமிலே காத்திருங்கன்னு சொன்னார். 40 நாள் அளவு தன்னை உயிரோடு இருக்கிறவரா காண்பித்தார். காண்பித்துட்டு அந்த போய் காத்திருக்கிறாங்க. 40 நாள் உயிரோடு, 40ஆம் நாள் அவர் மேல போயிட்டாரு. அதுக்கு பிறகு காத்திருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேர் பார்த்தோம்னா மேல் வீட்டாரை. மேல் வீட்டாரை அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே மேல் வீட்டாரைன்னு என்ன அர்த்தம்? மாடி வீடு. அப்ப கீழ் வீடு யாரோட வீடு இது? சரி, அது வேறொரு சத்தியம். மேல் வீட்டறை என்று சொல்லும்போது கீழே இருக்கிற பகுதி தாவீதினுடைய உடைமைகளை பாதுகாத்து வைக்கப்படுவதான ஒரு பகுதி. அரசாங்கத்தினுடைய ஆடிட்டோரியம். மேல 120 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிறதா எவ்வளவு பெரிய மாடி வேணும்? அது அந்த காலத்துல என்ஜினியரிங் எல்லாம் கம்மியா இருக்கக்கூடிய காலத்துல பெரிய பெரிய வீடை கட்டிடலாம். மாடி போடணும்னா காங்கிரீட் அந்த மாதிரி லெவலா வேணும் இல்லையா? அந்த மேல வீட்டர்ல ஒரு கூடி ஜெபித்து கொண்டிருக்காங்க. எத்தனை நாள் ஜெபிக்கிறாங்க? 10 நாள். அந்த 10 நாள் வந்த பொழுது இயேசுக்கு உயிர்த்தெழுந்ததிலிருந்து 10 நாள் பிளஸ் 40 நாள், 50ஆம் நாள். அந்த 50ஆம் நாள் இந்த வார்த்தைக்கு பேர் தான் பெந்தேகோஸ்தே. அந்த பெந்தேகோஸ்தே நாள் இது வந்த போது 50ஆம் நாள் வந்த பொழுது இந்த அக்கினிமயமான நாவுகளினாலே அவர்கள் பரிசுத்தாவின் அமர்ந்தான்னு சொல்லப்பட்டது. அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதாவது வேதத்தை வாசிக்கும் போது பர்சனலா நமக்கு தோணும்ல, இவன் எல்லாம் என்ன செஞ்சிருக்கான், இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டுட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் நொந்து மண்டை காஞ்சி பயத்திலே நடுக்கத்திலே 40 நாள் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து எல்லாம் உற்சாகப்படுத்தி போயிட்டாரு. நான் உயிரோட தாப்பா இருக்கேன், கவலைப்படாதுன்னு சொல்லி போயிட்டாரு. இவெல்லாம் காத்திருக்கிறான். 10 நாள் சாப்பிடாமையும் சோத்திரம் பண்ணி 24 மணி ஜெபம் வச்சாலும் நம்ம டர்றாயிரம். 10 நாளைக்கு கவர்மெண்ட் சாப்பிடாம அப்படிலாம் இருந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் மேலையும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாட்டர் மாதிரி கோல்ட தனியா மண்டையில சொட்டு சொட்டா ஆளுக்கு ஒரு 5 சொட்டு ஊத்துனா எவ்வளவு குளிர்ந்து ஜில்லுன்னு இருக்காங்க. அப்பாடா நிம்மதியா இருக்கியா அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதை விட்டுட்டு அக்னிமயமானவர்கள் சூடா போடுறாரு மண்டையில. அக்னிமயமான நாவலோட ஒவ்வொருத்த மேல மண்டையோட ஏறினாங்க. இதை நான் அப்படி திங்க் பண்ணி பார்த்தேன். ஏன் அந்த ஒரு குளிர்ச்சியை அறிஞ்சிருக்கலாம்? ஏன் சூடா அக்னிமயமா இருக்கு? ஏற்கனவே 10 நாள் விடாய்க்கு போயிருக்கா, நெருப்ப தலைவரோட எப்படி இருக்கும் என்பது போல அவங்களை நிரப்பிட்டாரே என்று சொல்லி நினைச்சேன். இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கான்னு தெரியல. ஆனா இந்த வசனத்துக்கு சுருக்கத்துக்காக அதுக்குள்ள நான் போக விரும்பல. சுருக்கத்துக்காக ஒரு லைன் சொல்றேன். ஏன் அப்படி ஆண்டவர் அக்னிமயமான நாவலால ஒவ்வொருத்தர் நினைக்க ஆரம்பித்தார் என்று சொன்னா, நெருப்பு மட்டும்தான் தன்னோடு சேர்கிற எல்லாத்தையும் நெருப்பாகும். ஆமாவாங்க, நெருப்பு மட்டும்தான்
தன்னோட சேர்ந்த எல்லாவற்றையும் நெருப்பாக்கும். இரும்பா சேர்ந்துச்சுன்னா அந்த இரும்பும் நெருப்பாயிடும். காகிதம் சேர்ந்துச்சுன்னா அது எரிஞ்சிடும். வச்ச குளம் பட்டுச்சுன்னா அது எரிஞ்சிடும். பிளாஸ்டிக் பட்டா உருகி அதோட ஐக்கியமாயிடும். ஆமாவா இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிக்கு ஒப்பீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவி நிரம்பதான அக்கினியாய் இருப்போமானால், உங்களோட சேர்கிறது இரும்பா இருந்துச்சுன்னா, கடினமான மனுஷனா இருந்தாங்கன்னா, ரொம்ப சமாளிக்க முடியாதவன ஒரு கேட்டகரி, எதிர்ப்பு உள்ள ஒரு கேட்டகரியா இருந்தாங்கன்னா, உங்களோடு சேர்கிற பொழுது அவன் உங்களோட சேர்ந்து பழுத்த இரும்பாயிருக்கான். அவன் இரும்புத்தனமா இருக்கிறான்னா உங்களோட சேர்ந்து அவன் பழுத்து இரும்பாயிருவான். அதுக்கு பேர் நீங்க எப்படி வேணாலும் அடிச்சு அதை வளைச்சிக்கலாம். அருவாவை அடிக்கலாம், சுத்தியால அடிக்கலாம், ரவுண்டா அடிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனா ஒருவேளை உங்களோடு சேர்கிறது பேப்பர் போல ஒரு மனுஷன், ஒரு புல்லு மாதிரியான ஒரு மனுஷனா இருப்பான், ஆனால் அவங்களோட சேர்ந்து கரைஞ்சிருவான். அதனாலதான் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன்ட்ட எப்படியாப்பட்டவனா ஒண்ணு கரைஞ்சிருவான், இல்லைன்னா அவனும் நம்மள மாதிரி ஆயிடுவான். அல்லேலூயா. அதற்கு ஒப்பனையாத்தான் ஆண்டவர் அக்கினிமயமான, அப்படி அக்கினி கிடையாது, அக்கினி மயமான, அக்கினியை போன்ற, அல்லது நிஜமா மேல தச்சியப்பட்ட வச்சாருன்னா ஒரு பாவம் மண்டையெல்லாம் எரிஞ்சிடும், அந்த அர்த்தத்துல கிடையாது. அக்கினி மயமான புறாவை போல வந்து இறங்க. நம்மளால புறாவே வரைஞ்சிருப்பாங்க, புறாவை போல தானே தவிர புறாவே கிடையாது. அதே மாதிரி அக்கினி மயமான தானே தவிர அக்கினி கிடையாது. எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தம் தானே தவிர உடனே எக்கால சத்தம் கிடையாது. சில சத்தெல்லாம் பார்த்தோம்னா ஒரு குட்டி குட்டி பாப்பாலாம் எக்கால சத்தம் வாயில வச்சுட்டே தெரியும், அது மாதிரி போட்டா போட்டுப்பாங்க. எக்கால சத்தம் போன்றதான், எக்கால சத்தம் கிடையாது. சரியா? அதனால வசனங்கள் ரொம்ப கவனமா இருக்கும். அக்கினிமயமான நாவலினால அவர்கள் பண்ணுகிற பொழுது நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அக்கினியினால அபிஷேகம் பண்ணப்பட்டு அபிஷேகத்தினுடைய வழிநடத்தின் பேர் நடக்கிற பொழுது எப்படியாப்பட்ட எதிர்ப்பாளர்களும் உங்களை சந்தி உங்களை தொல்லை பண்ண வர 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 அவன் நம்மள மாதிரியே நம்மளை திட்டத்துக்காகவே சேர்ந்து நம்மளை திட்டி அவன் பழுத்துருவான். அப்ப நம்ம உழைச்சிடலாம், இரும்பா இருந்தா உழைச்சிடலாம். இல்லையா அவன் நமக்குள்ள பிளாஸ்டிக்கா இருந்தான்னா, பேப்பரா இருந்தான்னா, புல்லா இருந்தான்னா அவன் நமக்குள்ள ஐக்கியமாயிடும். ஆண்டவனை கொண்டு வந்துடும். ஆக மொத்தம் நீ நெருப்பா இருந்தீனாதான் இதெல்லாம் நடக்கும். நெருப்பா இருந்தாதான் நடக்குமே தவிர நெருப்புக்காக வாஞ்சிக்கிற புகையா இருக்கப்படாது, கறிக்கட்டையா இருக்கப்படாது. ஆண்டவரே நான் பயங்கரமான கறிக்கட்டையா இருக்கிறேன் ஆண்டவரே. முன்னாடி ஒரு ஆளுக்கு நான் எரிஞ்சேன் தெரியுமா, நான் பயங்கரமா முன்னாடி எரிக்க வந்தேன் ஆண்டவரே. இன்னைக்கு என்ன கொஞ்சம் டயர்டாகி கறிக்கட்டையா இருக்கேன், அதுக்காக என்கிட்ட அனல் நினைச்சிடாங்க ஆண்டவரே அப்படின்னா எல்லாருக்கும் கிருக்கணும் கூட தெரியும் கறிக்கொட்டையில அனல் இருக்காது, சாதாரண கிடக்கிற கறிக்கொட்டையில. ஆனா அதையும் ஊதி 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 கனலை ஆக்கலாம். அப்போ நீங்கள் ஒருவேளை நெருப்பா இருந்தா சந்தோஷம், இல்லைன்னா கறிக்கொட்டையா தான் இருக்கிறீன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டோட கேள்வி, ஆண்டவரே உங்களுடைய அக்கினி என் மேல் மீண்டும் ஊற்றப்படட்டும். என்னை கறிக்கொட்டையா நான் இருந்து நான் திரும்பவும் அக்கினிமயமா நான் வரணும். என்னோடு படக்கூடியது இந்த கறிக்கட்டை மேல படக்கூடிய பேப்பரா இருந்தா எரியட்டும், என் மேல படக்கூடிய இரும்பா இருந்தா அதுவும் நான் என்னை போல நெருப்பாய் மாறட்டும் ஆண்டவர் சொல்லி ஜெபிங்க. பரிசுத்த வாழ்வு காத்து கொள்ளுங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட வரக்கூடியதான அந்த அசுத்த நபர்கள், தவறான எண்ணத்தோடு பழகக்கூடிய நபர்கள் உங்களோட பரிசுத்தத்திலே தாங்க முடியாம இன்னும் அவங்களும் உங்களை மாதிரி பரிசுத்தமாயிருவாங்க, இல்லைன்னா பரிசுத்தமாயிருவாங்க. நீ பரிசுத்தமா இரு, எல்லாரையும் வெற்றி கொள்வாய். பரிசுத்த வாழ்க்கை வாடு, கிறிஸ்தவனா நீ இரு, ஆண்டவன் எல்லாவற்றையும் மாற்றுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நிறைய சில வசனங்கள் இருக்கு, நீங்க எழுதிக்கோங்க, வீட்டில் போய் படிக்கிறதுக்காக நான் ஏதோ ஒரு நிறைவு செய்வேன். ரோமர் 6:13, பிலிப்பியர் 2:13, சங்கீதம் 1:2, எபேசியர் 6:18, அதிலேயே 5:18-19, எபேசியர் 5:18-19, எபிரேயர் 10:24-25, எபிரேயர் 10:24-25. இந்த சமுதாயத்தில் வாழுகிற நாம, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு வழிநடத்தல் கிடைக்காது இருக்கிற சமுதாயத்தில் வாழுகிற நாம இந்த ஜனங்களுக்கு முன்பாக தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மாதிரி உள்ள சமுதாயத்தால் ஆண்டவர் வாழ வச்சிருக்கிறார். அதனால இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்போமானால்
எல்லாவற்றையும் காட்டும் பரிதவிக்கப்பட்ட நிலைமை நம்ம போயிடுவோமா? அதனால் உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறது உண்மையானால், பரிசுத்தாவின் இருக்கிறது உண்மையானால், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் ஒரு முன்மாதிரியுள்ள நபராய் வாடுகிற பொழுது கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்துகிற ஜனங்கள் உங்களை வந்து சேருவார்கள். உங்களைப் போலவே அவர்கள் மாறுவார்கள். அப்படிதான் சபை கட்டப்படும். நீங்க வாழ வேண்டிய பிரகாரமா வாழ்ந்தீங்கன்னா உங்களை பார்த்து ஆசைப்படுற ஜனங்கள் உங்களை மாதிரியே நம்மளை மாதிரியே வாழணும்னு ஆசைப்பட்டு நம்மளோட அவர்கள் வந்து இணைந்து கொடுப்பார்கள். அதை விட்டுட்டு வார்த்தையினாலையும் கலகலா பேசுறதுனாலையும் ஏதோ வித்தைகள் காமிக்கிறது மூலமான ஆத்மாக செய்ய முடியாது. மாதிரி உள்ள வாழ்க்கை வாழுகிறதுனாலதான் அவர்கள் உள்ளத்துல கிறிஸ்துவை நாம் விதைக்க முடியும். நாம் வேதத்தை வாசித்து கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிறோம். ஜனங்கள் நம்மை வாசித்து கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிறார். ஆகவே மாதிரி உள்ள கிறிஸ்தவனாய் இது கர்த்தர் உன் மூலமாய் மகிமைப்படுவார். ஆத்மாக செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.